ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு பல பேர் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வைக்கிறீங்க. ஆனா பல பேர் 10 நிமிஷமே பார்த்துட்டு ஓடிடுறீங்க. இன்னைக்கு எவனும் தப்ப முடியாது. ஃபுல் வீடியோ பார்த்தே ஆகணும். யாராச்சும் ஓடுனீங்க பிச்சு விடுவேன். இல்ல அது வேற போஸ்ட் கேம்ல வந்து இவர் சொல்லியிருக்காரு, யூ கேன் ஆக்சுவலி லுக் அட் திஸ் அஸ் பிளேயிங் 4-3-3. ஏன்னா வந்து கர்கஸ் வாஸ் பிளேயிங் வெரி ஹை அப். இஃப் ஹி குட் ஹவ் பின்ட் ஹக்கீமி பேக். இதுல கிராவன்பர்க் சோபஸ் லைக் தான். அதாலே வர கோவத்துக்கு அவனை எல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு he went to camp last 3 days. ஆனா எனக்கு இன்னும் அந்த ஃபேஸ்புக், அப்பெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் இருக்கு. இன்னும் they still have to come to Anfield, we'll see what happens அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கேமுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அது மெசேஜ்ல நான் சொன்னேன், இந்த கேமுக்கு அப்புறம் even if we had come out of PSG with a 2-0 win, I would have said next week PSG is winning 3-0 at Anfield. இந்த சீசன் ஃபுல்லா நான் எந்த கேம் பார்த்திருந்தேன்னா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். நான் வந்து லிவர்பூலோட ஃபேனு. நான் ஒன்றும் லெஸ்டர் சிட்டியவோ பிரென்ஃபோர்டையோ இல்லை whoever mid table club நான் சப்போர்ட் பண்ணல. For me to go through இவ்வளவு losses repeatedly ஆனா லாஸ் நான் கோல் செலிப்ரேஷனே மறந்துட்டேங்க. One of the main jobs as a coach, in fact the main job னே சொல்லலாம், more than tactics, more than இது, is to know your players, to understand your players. அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். Like if you don't understand your players, you can be the world's best coach, ஆனா ஒன்னும் ஒர்க் ஆகாது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். என்ன இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்காரு கௌதம். என்னோ கையெல்லாம் தட்டிக்கிட்டு, என்ன எப்படி இருக்கீங்க, மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? பயங்கரமான ஒரு டாக்டிக்கல் ரெவல்யூஷன் நம்ம லிவர்பூல்ல. சிறப்பான பர்ஃபார்மன்ஸ்க்கு கை தட்டிடணும், ஸ்டார்டிங்லயே கை தட்டிடணும். ஏன்னா இதுக்கு மேல இந்த சேனல் இன்னைக்கு பேன் ஆகிறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு முடிவோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதனால நானும் வந்திருக்கேன், நீங்களும் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன். மக்கள் நீங்களா வந்து பஞ்சாயத்துக்கு ரெடியா இருப்பீங்கிற நம்பிக்கையோட தான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நான் நீங்க பேசுறத நீங்க எல்லாம் 10 நிமிஷம் கூட கேட்கறது இல்ல. அப்ப நாங்களும் வந்து பேட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அதனால ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு பல பேர் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வைக்கிறீங்க. ஆனா பல பேர் 10 நிமிஷமே பார்த்துட்டு ஓடிடுறீங்க. இன்னைக்கு எவனும் தப்ப முடியாது. ஃபுல் வீடியோ பார்த்தே ஆகணும். யாராச்சும் ஓடுனீங்க பிச்சு விடுவேன். ஃபுல் வீடியோ பாக்குறீங்க. இன்னைக்கு இருக்கு அந்த ஆளுக்கு நான் இன்னைக்கு குருவி கூட சேர்த்துற மாதிரி சேர்த்தி வச்சிருந்தேன். அதாவது ஒவ்வொரு மரத்துல இருந்து ஒவ்வொரு இலையா சேர்த்தி வச்சு இந்த ஆளுக்கு ஒரு குடிசை கட்டி கொடுத்தா 6 மாசமா, கடைசியில இந்த ஆளே உள்ள வந்து இன்னொரு குருவியோட வந்துட்டு ஜல்சா பண்ணிட்டு இருக்க. குருவி எதுக்கு நான் கூட்டை கட்டி கொடுத்தேன்? நீ வந்து முட்டையோட மட்டும் தான் கூட்டை கட்டி கொடுத்தேன். நானு இன்னொரு குருவியை சேர்த்தி வந்து ஜல்சா பண்றது கிடையாது. புரியுதா? உனக்கு இருக்கு, வா நீ இன்னைக்கு இருக்கு, நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சரி. இல்ல அதாவது நேத்து மேட்ச் முடிச்சுட்டு ரிவ்யூ பத்தி இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நேத்து தான் மேட்ச் முடிஞ்சது. ஸோ ஒரு நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் சொன்னேன்ல பயங்கர பேசுற மூட்ல வந்திருக்கேன் அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் டீசெண்டா அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் பேசிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. நீங்க என்ன வேணாலும் போர்ட்ல வச்சு நடத்துங்க, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆளுக்கு இருக்கு. அதாவது 6 மாசமா முட்டை கொடுத்தது நானு. கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த ஆளுக்கு என்ன தெரியுது? பிச்சல கொய்யால இத்தனை பேர் கஷ்டப்பட்டு இவருதான் இருக்கணும், இவருதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த ஆளுக்கு புரியுதா? சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணாரு. ஏதாச்சும் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு அந்த மூளைக்குள்ள, என்ன வேலை செய்யுது? வேணாம் பொறுமையா இருக்கிறேன். முதல்ல நீங்க முடியுங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, பட் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்மின் டியூட்டி. ஸோ 3760 தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 240 பீப்புள் கிட்ட வந்தாக்க சீசன் டார்கெட் 4000 அடிச்சிடலாம். இன்னும் எத்தனை ஒரு பிஎஸ்டி கேம் இருக்கு, அதுக்கப்புறம் 6 பிரீமியர் லீக் கேம் இருக்கு. போதும்யா. இல்ல அதுக்கு இல்ல, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு வரணுங்கிறதுக்கு அதுக்கு சொல்ல வரேன். நமக்கும் இப்ப இது சீசனுக்கும் நமக்கும் ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். இல்ல அதனால என்ன ஒரு 8 கேம் 240 பேர், ஒரு எபிசோடுக்கு 30 பேர், ஒரு கேமுக்கு 30 பேர் வந்தா போதும். அவ்வளவுதான் நான் கேக்குறேன். அதாவது நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க, அவங்க போன்ல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை திரும்ப கொண்டு வந்துடணும் போல இருக்கு. அப்பதான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. என்ன பண்றது? அதான் என்ன நேத்து நான் எடுத்து பாக்குறேன் 27%.
பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணிட்டே பாருங்க, அந்த லைக் பட்டன் அமுத்துங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க, எல்லாம் அமுத்துனா தானே அப்புறம் நல்லா இருக்கும். அப்புறம் ஆமா ஆமா கரெக்ட். நீங்க ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்க போன் எடுத்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேதான் காலேஜுக்கும் அதேதான் ஆபீஸ்க்கும். பட் எனிவே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல @kopkaruthu, ட்விட்டர்ல @kopkaruthu_LFC. இப்போ வருவோம். அதாவது பிஎஸ்டி கேமுக்கு 5 at the back எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல 5 at the back எவனுமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த அபிஷியலா இந்த பிபிசில எல்லாம் வரும் லைன் அப், அதுல கூட 4 தான் போட்டிருக்கான். ஃப்ரிம்பாங்க ரைட் விங்னு போட்டிருக்கான். அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா உட்கார்ந்திருக்கான்ட்டு. அதுதான் இல்ல, அதாவது திடீர்னு இதுல வேற ஐ திங்க் கேம் முடிஞ்ச அப்புறம் பால் ஜாய்ஸா இல்ல ஜேம்ஸ் பியர்ஸா யாரோ இந்த 2 பேர்ல யாரோ வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. தே ஒன்லி ஒர்க் ஆன் இட் ஃபார் 2 days. தெரிஞ்சது பிஎஸ்சில தெரிஞ்சது 2 நாள் தான் வேலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது. அதாவது எதுக்கு திடீர்னு என்ன, ஐ மீன் என்ன லாஜிக்னு இல்லை. ஓகே லாஜிக் இருக்கு ஓரளவுக்கு, லைக் ஃப்ரம் கோச்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னாக்கா லாஜிக் இருக்கு 5 at the back எல்லாம். ஆனா இந்த டீம் லாஸ்டா நம்ம 5 at the back எப்போ ஆடணும்னு கெஸ் பண்ணுங்க. இந்த சீசன் தான் ஆடி இருக்கோம். ஸோ ஒன்றும் ரொம்ப ரொம்ப அப்படியா எப்ப இல்ல கெஸ் பண்ணுங்களேன். இந்த சீசன் 5 at ஒரே ஒரு கேம் தான் ஆடி இருக்கு. ரியல் மேட்ரிட் கேமா? ஒரே ஒரு கேம், அந்த இல்ல ஒரே ஒரு கேம் தான் 5 at the back கூட ஆரம்பிச்சோம். நான் சொல்றது நடு கேம்ல 5 at the back அந்த மாதிரிலாம் சொல்ல. 5 at இதே மாதிரி 5 at the back கூட ஆரம்பிச்சோம். கிறிஸ்டல் பேலஸ் FA கப்ல தோத்தோமே அந்த கேம். டேமேஜ் அந்த கேம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். அதான் அந்த கேமே இந்த சீசன்ல இல்லாத மாதிரி நான் வச்சிட்டேன் நான். ஆமா, சோ அதான் இந்த 5 at the back வேலை செய்யாது. அந்த கேம்லயே நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த கேம்ல அதுக்கு மேல பிரச்சனை. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸை விட பிஎஸ்ஜி எவ்வளவோ மேல சைடு. பட் இல்ல அதான் சோ 5 at the back கோமெஸ், வான் டைக், கொனாட்டே, ஃப்ரிம்பாங், கர்கஸ் விங் பேக்ஸ், மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச், அப்புறம் ஃப்ரண்ட் 3 சோபஸ்லை தூக்கி முன்னாடி போட்டாரு. பெஸ்ட், அதாவது எனக்கு புரியல, நம்மளோட சீசன்ல பெஸ்ட் பிளேயரோட பெஸ்ட் பொசிஷன் மிட்ஃபீல்டு. ஆனா அவன் ஆடின பொசிஷன் என்ன? ரைட் பேக்கு. இப்போ நம்ம சென்டர் ஃபார்வர்டா ஆடிக்கிட்டு இருந்தான். ஃபால்ஸ் ரைட் பேக் அவுட் ஆஃப் நெசசிட்டி பண்ண வேண்டியதா இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். பட் இதுல ஒத்துக்க முடியாது. ரைட் பேக்கே நான் ஒத்துக்க வேணான்றேன். ஏன்னா கர்டிஸ் ஜோன்ஸ் இருக்கான்ல, அவனை தூக்கி ரைட் பேக்கா போட. அப்படித்தான் ஒரு கேம போட்டு கிழிச்சு அவர் அப்படியே கிழிச்சு தள்ளிட்டாரு. அவரு 10,000 அசிஸ்ட் போட்டு தான் மத்த வேலை பார்த்தாரு. இல்லங்க என்னோட இல்ல நான் அசிஸ்ட் போடுறதுக்கு எல்லாம் கேட்கல. என்னோட ஒரே இது சோபோஸ்ல இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயர். அந்த வடிவேல் சொல்றப்ப ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஐ எம் யுவர் பெஸ்ட் பிளேயர். என்னைய தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டு இந்த சும்மா இந்த பெஸ்ட் பிளேயர் நேத்து அவளுக்கு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணுமே பண்ணல. நேத்து நான் பிளேயர்ஸ் மேல ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா 2 நாள் இஃப் யூர் ஒர்க்கிங் ஆன் நியூ ஃபார்மேஷன்லாம் இந்த பயங்கரமான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். இல்ல நீங்க சொன்ன அந்த முடிவோட தான் நான் வந்தேன். ஐ எம் நாட் கோயிங் டு பிளேம் எனி பிளேயர். ஐ எம் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லி என்ன நான் யோசிச்சு சொல்ல வந்தேன்னா, ஐ கேன் நாட் பிளேம் எனி ஒன் ஆஃப் தம். ஏன்னா கேமுக்கு உள்ள போகும்போதே ஒரு காலை கட்டி விட்டாச்சு. எப்படி விளையாடாத ஒரு விஷயத்த ப்ரீ சீசன்ல டெஸ்ட் பண்ணல, எந்த கேம்ல லீக் கேம்ல டெஸ்ட் பண்ணல. இந்த டீமுக்கு அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. அது ஒரு காலை கட்டி போட்டாச்சு, 2வது காலையும் கட்டி போட்டாச்சு. எப்படி தெரியுமா? நீ போறதே கோல் வாங்காம ஆடணுங்கிற ஒரே காரணத்துக்கு தான். நீ போனதே அது ஒண்ணுக்கு தான். கரெக்டா? நீ என்னமோ ஒரு 50-50 கான்டெஸ்ட் கொடுக்கணும்னு கூட நீ போகல. நீ போனதுக்கான மெயின் ரீசன் என்ன? அவங்கள தடுக்கணும், அசிங்கப்படாம வரணும் ஆன்ஃபீல்டுக்கு. இது ஒண்ணுதான் ரீசனே, வேற எதுவுமே கிடையாது. இல்ல அது வேற போஸ்ட் கேம்ல இவர் சொல்லியிருக்காரு, யூ கேன் ஆக்சுவலி லுக் அட் திஸ் அஸ் பிளேயிங் 4-3-3. ஏன்னா கர்கஸ் வாஸ் பிளேயிங் வெரி ஹை அப். இஃப் ஹி குட் ஹவ் பின்ட் ஹக்கீமி பேக், ஸோ அதனால வி வுட் ஹவ் ஹேட் அ ஃப்ரண்ட் 3 ஆஃப் கர்கஸ், எகிட்டிகே அண்ட் வேர்ட்ஸ் ஆன் த ரைட். என்னன்னோ வளரி இருக்காரு போஸ்ட் கேம்ல. ஐயோ பார்த்தாலே தெரியுது 5 at the backனு. சரி எனிவே, அதாவது நான் இதுக்கு டாக்டிக்ஸ், அதாவது யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இல்லை இன்டர்நேஷனல் பிரேக்ல டாக்டிக்ஸ் போர்டெல்லாம் போடுங்க அப்படின்னு. அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பெருசா பண்ணல, ஆனா ஏதோ பண்ணியிருக்கேன். இருங்க. ஸோ அதான் 5 at the back அதுதான். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் லைன் அப். இப்போ வரும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் லைன் அப். பிஎஸ்டி இதுவும் போட்டிருக்கேன் கூட. ஓகேவா? இது ஓகே. 5 at the back ஓகே. இது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணல. இன் பொசிஷன், அவுட் ஆஃப் பொசிஷன் மட்டும் நான் காமிக்கிறேன்.
அதாவது நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் அவங்க வந்து தே லைக் டு பில்ட் வித் 3 at the back, விட்டீனியா 2 சென்டர் பேக், சில சமயம் நூனோ மெண்டஸ் இப்படி பின்னாடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி அதை கவுண்டர் பண்றதுக்காக இவர் வந்து 3 பேரை ஃப்ரண்ட்ல அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அண்ட் 2 மிட்ஃபீல்டர்ஸ் பின்னாடி இருக்காங்க, அவங்கள வந்து மேன் மார்க் பண்ணிடுறேன்னு அனுப்பிச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க ஃப்ரண்ட்ல வந்து 5 பேர் இருக்கானுங்க, 2 விங் பேக்கு, 5 பேர் மேன் டு மேன் இருக்கானுங்க. போறதுக்கு இப்ப டெம்பேலே மாதிரி ஒருத்த பின்னாடி வந்தான்னா அவன் ஃப்ரீ ஆயிடுறான். அவன் எப்ப பார்த்தாலும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். ஒன்னு அவன் வரான், இல்ல குவாரட்ஸ்கேலியா வரான், இல்ல டூவே வரான், எவனாச்சும் ஒருத்த பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். ஓகேவா? ஆமா. சோ அதே நீங்க வந்து 4-3-3ல அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதே பிரச்சனை திரும்ப வருது. திரும்ப மிட்ஃபீல்ட்ல ஃப்ரீ மேன் இருக்கான். எக்ஸாக்ட்லி. ஆமா. சோ அது ஓகே, அது ஒரு பிரச்சனை. இது என்னத்துக்கு இது பண்ணாருன்னு எனக்கு தெரியல. லிட்டரலா இது வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஏன்னா பிஎஸ்ஜி வந்து தே லைக் பிளேயிங் இந்த மாதிரி. சரி நீங்க சொல்லலாம் ஓகே அவன் பின்னாடி வந்தானாக்க இங்க ஸ்லாட்டுக்கு பிடிச்ச மாதிரி இங்க +1 இருக்கு, 4 பேர் இருக்கானுங்க, நம்ம 5 பேர் இருக்கோம், ஸோ அதனால ஓகே. பட் அவங்கள வந்து வாட் இஸ் த எனக்கு ஒன்னே ஒன்று போயிரு, வாட் இஸ் த பாயிண்ட்? மிட்ஃபீல்ட்ல டெம்பேலே மாதிரி ஒரு பேலண்டார் வின்னருக்கு என்னத்துக்கு நீ இது கொடுக்குற, இல்ல குவாரட்ஸ்கேலியாக்கு என்னத்துக்கு நீ பால் விடுற? அவன் அங்கேருந்து என்ன வேணாலும் கிரியேட் பண்ணுவான் அங்க வச்சுக்கிட்டு. அண்ட் இவனுங்க எல்லாரும் தே ஆர் ஆல் சோ குட் அந்த ஆஃப் த பால் மூவ்மெண்ட் வச்சே ஸ்பேஸை கிரியேட் பண்ணுவானுங்க. அந்த 2வது கோலுக்கு நான் வரேன், நம்ம கன்சீட் பண்ணது அது ஃபுல்லா ஆஃப் த பால் மூவ்மெண்ட்ல வந்தது தான். அந்த குவாரட்ஸ்கேலியா ஓகே இண்டிவிஜுவல் ஸ்கில் வந்து லாஸ்ட்ல கடைசியில அவன் கோல் கீப்பரை தாண்டி போறதெல்லாம் இருந்தது. பட் அது வரைக்கும் இட் வாஸ் ஆல் ஆஃப் த பால் மூவ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப குவிக்காக தான் போகுது, ஒன்றும் பெரிய ப்ரெசன்டேஷன் மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது எனக்கு புரியல எதுக்குன்னு. ஓகேவா? மிட்ஃபீல்டில் யூஆர் அலோவிங் எக்ஸ்ட்ரா மேன். நார்மலாக இன்னொன்று இதில் நான் எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினச்சேன். எதுக்கு இந்த 1-to-1 ஹைலைட் பண்ணியிருக்கேன்? ஏன்னா நீங்கள் கேம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சென்டர் பேக்ஸ் 3 பேருமே தேவர் ஆஸ்க் டு ஸ்டெப் அப். ஏதாவது ஃப்ரீ ஆள் இருந்தாக்கா அவனை மேன் மார்க் பண்ணு, எவ்வளோ தூரம் பிச்சில் இருந்தாலும் மேன் மார்க் பண்ணு அப்படின்னு. இது வந்து சென்டர் பேக்ஸ் அட் எவ்ரி லெவலுங்க. பிரீமியர் லீக்லேருந்து சண்டே லீக் வரைக்கும் எல்லா சென்டர் பேக்குக்கும் 2 அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான். ஓகேவா? அது 5 at the backல யூஸ்வலாக நடக்கும். அது ஒன்று தே வில் ஈதர் பி ஆஸ்க் டு ஸ்டெப் இன் டு மிட்ஃபீல்டு, இப்போ நம்ம ஸ்லாட் பண்ண மாதிரி, இல்லை தே வில் பி ஆஸ்க் டு ஸ்டெப் அவுட் வைடு. ரெண்டுமே அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா ஒரு சென்டர் பேக் வந்து ரைட் பேக் மாதிரி ஆடுறது கஷ்டம், சென்டர் பேக் வந்து மிட்ஃபீல்டர் மாதிரி ஆடுறது இன்னமுமே கஷ்டம். அதாவது நீங்க ஒரு வேண்டேட்டிவ் கொனாட்டிவ் கேட்டீங்கன்னா விச் ஒன் வுட் யூ ப்ரிஃபர், இதுதான் உங்களுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன், விச் ஒன் வுட் யூ ப்ரிஃபர்னா நான் சைட்ல போய்க்கிறேன்றான். கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு இந்த சைட் லைன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் மாதிரி அது. எக்ஸாக்ட்லி. ஆமா. அண்ட் மிட்ஃபீல்ட்ல என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேண்டைக், இப்போ டெம்பேலே இங்க போறான், வேண்டைக் ஸ்டெப்ஸ் வித் ஹிம்னா எவ்வளோ எக்ஸ்போஸ்டு ஸ்பேஸ், நாட் ஜஸ்ட் பிஹைண்ட் ஹிம் நான் சொல்றது, ஈவன் இங்க அரௌண்ட் ஹிம் இவ்வளோ பெரிய இது கவரே இல்லாம இருக்கு. நான் வேற நார்மலா இங்க பேக்ல இருந்தானா he will have Konate இந்த சைடு ஆர் கர்கஸ் அந்த சைடு ஏதாச்சும் இருக்கும், ஒரு செக்யூரிட்டி இருக்கும், பின்னாடி கோல் கீப்பர் இருக்கான், இங்க ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது. வேற இங்க பாருங்க இங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. லைக் ஒரு சென்டர் பேக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம் அது. தே டோன்ட் லைக் டு பி எக்ஸ்போஸ்ட். நீங்க சில சிட்டி ஃபேன்ஸ் சொல்லலாம், ஜான் ஸ்டோன்ஸ் எல்லாம் மிட்ஃபீல்டுக்கு போவான், யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லலாம், மெக்வயர் எல்லாம் மிட்ஃபீல்டுக்கு போவான். தே ஆர் கேப்பபிள், இதெல்லாம் டாப் ஃபுட்பாலர்ஸ், தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஆனா நோபடி லைக்ஸ் தட். ஸ்டோன்ஸுக்குமே பிடிக்காது, மெக்வயர் எந்த சென்டர் பேக் வேணாலும் கேளுங்க, எந்த லெவல்ல வேணாலும் கேளுங்க, they never like stepping into midfield. Difference with Stones in midfield எல்லாம் was in possession. They were taking out of possession. Even Stones வந்து if you ask him to step up they can do it. எல்லாரும் they can do it. மெக்வயர் எல்லாமே they can do it. இப்போ இங்கிலாந்து 3 at the back ஆடுன போதெல்லாம் இவங்க 2 பேரும் பண்ணிருக்காங்க, மெக்வயர் பண்ணிருக்காங்க ஸ்பெஷலி out of possession. இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல, நீங்க சொல்ற கரெக்ட், they can do it, but that takes a week, 2 weeks, 3 weeks in training to get you accustomed to doing it. Correct. Get you accustomed to doing it. ஏன்னா அதான் சொல்றேன், it comes down to அந்த perception of how big the field is. ஒரு சென்டர் பேக் ட்ரெடிஷனல் பொசிஷன்ல ஃபீல்ட் doesn't appear that big, அவங்களுக்கு ரெலவெண்டா இருக்கு. whereas ஏனா பின்னாடி ஒரு செக்யூரிட்டி இருக்கு கோல் கீப்பர்னால. ஆமா இங்கனாக்க they know டெம்பேலே தாண்டிட்டானா அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், another thing, இது நான் யோசிச்ச எந்த சென்டர் பேக்குமே they are not comfortable stepping up into midfield, ஏனா because they leave space at the back. இன்னொன்னு வந்து லைக் nobody is அந்த மேன் மார்க் பண்ணனும்னா you need ஒரு 3 first of all ஒரு 3 at the back ஆடுறதுக்கு you need very athletic center backs, which exactly ஏனா whether you are stepping up or going to the side they have to cover lot of ground very quickly. correct. ஓகேவா? அதனால தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க people who are என்ன சொல்றது ஒரு ஃபார்மர் விங் பேக்கா இருந்து அதுக்கப்புறம் சென்டர் பேக்கா மாறுறாங்க பாத்தீங்களா சில பேர்,
they do very well. Kyle Walker வந்து இங்கிலாந்துக்கு அதனால he was a good right center. Correct. He made mistakes இல்லன்னு சொல்லல, but he did a good job. ஏன்னா he is very athletic. அவனோட ஸ்பீட் வந்து makes up for a lot of it. Correct. Whether you are stepping into midfield or stepping outside, உங்களுக்கு வந்து அந்த அத்லெட்டிசிசம் வேணும். நமக்கு வான் டைக்கு வயசாயிடுச்சு. கொனாட்டே இஸ் அத்லெட்டிக், ஆனா இஸ் நாட் த பெஸ்ட் அத்லீட் பிரீமியர் லீக்ல ஒரு சென்டர் பேக் பொசிஷன்ல. கோமெஸ் வந்து ப்ரீ இன்ஜுரி கோமெஸ் வாஸ் வெரி குட், ஆனா ஆஃப்டர் இன்ஜுரி கோமெஸோட அத்லெட்டிசிசம் இல்ல இப்போ. அதான் சொல்றேன், இல்ல இஸ் நாட் த சேம் டிஃபெண்டர் தட் ஹி வாஸ் நம்ம வாங்கின போது. ஸோ அதனால யூ கேனாட் பிளே 3 at the back. இது வந்து நான் சொல்றது you cannot play 3 at the back ஏன்னா they can't step out very quickly basically. இந்த மூவ்மெண்ட் எல்லாம் கவர் பண்றதுக்கு they can't step out. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம அவுட் ஆஃப் பொசிஷன், ஸோ ப்ரீவியூல நான் சொன்னேன் இது வந்து பிஎஸ்ஜி நம்ம ஹாஃப்ல பால் வச்சிருந்தா என்ன ஷேப்ல இருந்தோம். நீங்க பாருங்க ரொம்ப நேரோவா இருக்கு, லைக் ரொம்ப காம்பேக்டா இருக்கு, ரொம்ப நேரோவா இருக்கு. ஸோ லிட்டரலா வான் டைக் டு சோபோஸ்லை இந்த லாஸ்ட் மேனு இஸ் லிட்டரலி அரௌண்ட் ஒரு 18 to 20 yards தான் டிஸ்டன்ஸ். ப்ரிவியூல என்ன சொன்னா இதே தான் செல்சி பண்ணானுங்க அவங்களோட ஷேப்போட. தே மேட் பிஎஸ்ஜி பிளே அரவுண்ட் தம். மிடில் நல்லா இது பண்ணிட்டு மிடில் நல்லா மேன் மார்க் பண்ணிட்டு. ஸோ இங்கேயும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவாரட்ஷியில கிட்ட வந்தா கொனாட்டே ஸ்டெப்ஸ் அப், டெம்பலே வந்தா வான் டைக் ஸ்டெப்ஸ் அப். இந்த ஒரு ஜோனுக்குள்ள தே மேன் மார்க், ஆனா ஜோனுக்கு வெளியில வந்து விட்டுருவாங்க. ஸோ நூனோ மெண்டஸ், பாச்சோ, விட்டீனியா, ஜோ நெவஸ் இப்படி டிராப் பண்ணானா தே ஜஸ்ட் லீவ் தம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பால் வச்சுட்டு. ஸோ அதுதான் நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹை பிரஸ், வி ட்ரைட் ஹை பிரஸ். அவங்க இஃப் தே பிளே த்ரூனா இப்படிதான் லோ பிளாக்கு வந்தோம் நம்ம, விச் ஒர்க்ஸ். அண்ட் டு பி ஆனஸ்ட் அது ஒர்க் ஆச்சு ஓரளவுக்கு. லைக் இட் வாஸ் நாட் அ பேட் இது, பட் இது வந்து இட் ஒர்க்ஸ். ஏன்னா இட்ஸ் ஈஸி டு கோச். எல்லாரையும் நீ வந்து காம்பேக்டாரு உனக்கும் இவனுக்கும் 10 yard தான் டிஸ்டன்ஸ்னு சொன்னாக்க எவ்ரிபடி நோஸ் வாட் தட் மீன்ஸ். ஸோ இட்ஸ் ஈஸி டு 2 நாள்ல கோச் பண்றதுக்கு இது இட்ஸ் வெரி ஈஸி டு டூ. இட் ஒர்க் அந்த டெசிரே டுவோட அந்த கோல் வரைக்கும். பட் அந்த ஈவன் அந்த கோலுக்கு வரேன் நான், அந்த கோல் பட்டினால, பட் கோலுக்கு ஒரு மேபி ஒரு 10 seconds பேக். ஸோ நூனோ மெண்டஸ் பால் இருக்குங்க, இதுதான் பொசிஷன் பேசிக்கா. நூனோ மெண்டஸ் பால் இருக்கு, விட்டீனியா வந்து ஈ கம்ஸ் இன் இங்க. ஸோ அதே மாதிரி போன வீடியோல சொன்ன மாதிரி பாலோட மூவ்மெண்ட் ஒயிட்ல இருக்கும், டீம்மேட் பிளேயர்ஸோட மூவ்மெண்ட் அந்தந்த டீம் கலர்ல இருக்கும். ஸோ லிவர்பூல்னா ரெட்ல இருக்கும், பிஎஸ்சினா ப்ளூல இருக்கும். ஸோ நூனோ மெண்டஸ் வந்து விட்டீனியாட்ட பாலை போட்டு டூவைட் இது பண்றான். அகைன் அந்த நான் சொன்னேன்ல அந்த சென்டர் பேக்ஸ் வந்து தே ஆஸ்க் டு ஸ்டெப் அப்னு சொல்லிட்டு, கொனாட்டே வந்து டூவே பக்கத்துலயே இருக்கான். டூவே does a very simple thing. அவன் பாடியை யூஸ் பண்ணிட்டு he just guides Konate away. That was foolish from Konate. Seriously. You cannot defend the player in that instance. Idea is correct. Idea என்னது? You step up to the defender. You stop the defender from going past you basically. From turning. From turning. From turning and leaving the ball. You don't let the defender go through. Ball போனா போயிட்டு போகுது, but your defender shouldn't go. Basically, your man shouldn't go. ஆமா, இவன் வந்து கமிட் பண்ணிடுவான் அந்த சைடு. சோ லிட்டரலா அந்த மூவ் எண்ட் ஆனோனே பால் இந்த பக்கம் போனோனே பாத்தீங்கன்னா கொனாட்டே இப்படி இருப்பான். கரெக்ட். முட்டா பையன், அறிவுங்கிறதே கிடையாது. இதுல ஏன் வந்து இது இன்னும் பிரச்சனை ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பால் வந்து விட்டீனியாட்ட நூனோ மெண்டஸ் வந்து விட்டீனியாட்ட போகும்போது வான் டைக் ஸ்டெப்ஸ் அப். ஏன்னா அவனுக்கு என்னன்னா விட்டீனியா இஸ் த ஃபர்தஸ்ட் மேன். டூவே ஆல்ரெடி கொனாட்டே பாத்துக்கிறான். கரெக்ட். நமக்கு சொல்லியிருக்காரு, ஸ்லாட் சொல்லியிருக்காரு ஸ்டெப் அப். ஏன்னா பின்னாடி கோமெஸ் இருக்கான் கவர் பண்றதுக்கு, அவன் பக்கத்துல யாரும் இல்லைன்னு வான் டைக் could have taken that picture. சரி, அவன் பக்கத்துல யாரும் இல்ல, கர்கஸ் கூட டெம்பலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ விட்டீனியா தான் ஃபர்தஸ்ட் மேன் நினைச்சிட்டு he steps up. இங்க இந்த கேப் பாருங்க, விட்டீனியா வந்து பாஸ் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். he gets past வான் டைக் ஒரு few செகண்ட்ஸ்க்கு, ஆனா அவனுக்கு அவ்வளவு ஸ்பீட் இல்ல. எனக்கு இந்த இடத்துல குவாரட்ஸ்கேலியா வந்து he drops deep. ஏன்னா அவனுக்கு வான் டைக்கு தெரியும் சோ குவாரட்ஸ்கேலியா ரொம்ப டீப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல குவாரட்ஸ்கேலியா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, he would have made that run இங்க இடத்துல Van Dijk would not have caught him. டூவே வந்து ஒரு கடைசியில் ஒரு பாஸ் ஒன்று போடுவான் விட்டீனியாட்ட, பட் விட்டீனியா இஸ் பிஹைண்ட் த பிளேஸ். அவன் வந்து இஸ் a little bit slow. ஸோ நம்ம டிஃபென்ஸ் வந்து கெட் சம் டைம் டு recover. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பாஸ் கழிச்சு தான் அந்த டிஃப்ளெக்ஷன் கோல் வரும். பட் எனக்கு வந்து அந்த இனிஷியல் இது Van Dijk being asked to go, இது வந்து இட்ஸ் கிளியர்லி டாக்டிக்கல். ஏன்னா எல்லா டிஃபெண்டருமே they kept stepping up throughout the game. Correct. So it was clearly tactical. Van Dijk என்ன சொன்னா, விட்டீனியா is the furthest person இங்க, so நான் அவனை பிடிக்கிறேன். ஏன்னா கொனாட்டே வந்து டூவே பிடிச்சிட்டான் அப்படின்னு. we were lucky that அந்த இடத்துல குவாரட்ஸ்கேலியா இல்ல. அதுதான் நான் சொல்லுவேன். பட் இதுவே வந்து it exposes the problems. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அவங்க ஆஃப் த பால் மூவ்மெண்ட் வச்சு எவ்வளவு இது பண்றாங்கன்னு சொல்றதுக்கு. இதுதான் செகண்ட் கோலுக்கு நடக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ குவாரட்ஸ்கேலியாட்ட பால் இருக்கு,
பட் நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒரு 10 seconds பிஃபோர் தட் கம்ப்ளீட்லி ஆஃப் த பால். இது விட்டினாட்ட பால் இருக்கு, யார்ட்டையும் இருக்கு இந்த பக்கம். ஆனால் இங்கே ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் டெம்பேலே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பேலே மட்டும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் இங்கேருந்து ஆரம்பிப்பான். வேண்டைக் பக்கத்துலேயே. வேண்டைக் வந்து இஸ் மேன் டு மேன், இஸ் சேயிங் ஓகே என் பக்கத்தில் அவன் இருக்கா, நான் மேன் டு மேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பேலே வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. ஸோ அவன் வந்து வேண்டைக் இங்கேருந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஹீ கர்வ்ஸ் இஸ் ரன் திரும்ப பின்னாடி. வேண்டைக் வந்து அவனை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து he says to McAllister நீ பாத்துக்கோ, உன் பக்கத்துல வந்துட்டான் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப பின்னாடி போவான். அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா குவாரட்ஸ்கேலியா வந்து டக்குன்னு ரன் த்ரூ அதுக்குள்ள. ஏன்னா வேண்டைக் has been dragged out by டெம்பேலே. அதே சமயத்துல while that is happening இங்க நீங்க பாத்தீங்கன்னா குவாரட்ஸ்கேலியாட்ட பால் இருக்கு, passes to Joao Neves, Szoboszlai இங்க இருக்கான், he goes to ஒரு மாதிரி பிரஸ் பண்றதுக்கு போவான். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன் குவாரட்ஸ்கேலியாட்ட பால் இருக்கும்போது. Szoboszlai வந்து doesn't go to press, he just cuts off இந்த சைட் சென்டர் வராம விட்டினியாட்ட பால் போகாம பாத்துக்கிறான் பேசிக்கா. ஸோ he doesn't press. இங்க தான் பிரஸ் நடக்குது. ஸோ ஃப்ரிம்பாங் போறான் ஃபர்ஸ்ட். டூவே என்ன பண்றான், குவாரட்ஸ்கேலியா வந்து பாலை போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருவான்ல. ஸோ he sees இது என்ன நடக்குதுன்னு. கொனாட்டேவை தூக்கி அவனை வந்து டு டிராக் him out. இவன் வந்து ஸ்லைட்டா இப்படி போவான். கொனாட்டேவும் அகைன் சேம் திங், ஸ்லாட் இஸ் ஆஸ்க் கொனாட்டே நீ வந்து போய் ஸ்டெப் அப் பண்ணு. கரெக்ட். இவனும் கரெக்டா அதை தான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே டிஃபெண்டர்ஸ் ஹவ் ஸ்டெப்ட் அப் வித் தேர் அட்டாக்கர்ஸ். அந்த கேப் கிரியேட் ஆகி அந்த கேப்ல இவன் போயிருக்கான். இதுல கிராவன்பர்ச் சோபோஸ்லைக்கு தான் அதாவது வர கோவத்துக்கு அவனை எல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. இல்ல அதாவது சரி சோபோஸ்லைக்கு தான் அவன் பின்னாடி ஓடுறான், அவனுக்கு தெரியாது. அண்ட் சோபோஸ்லை இஸ் கைண்ட் ஆஃப் டூயிங் ஹிஸ் ஜாப். இந்த பக்கம் வராம பாத்துக்கிறான். இங்க லெட்ஸ் நாட் டிஃபெண்ட் சோபோஸ்லைங்க. இட் குவாரட்ஸ்கேலியா வாஸ் சோபோஸ்லைஸ் மேன். ஃப்ரிம்பாங் கரெக்டா ஜம்ப் பண்ணா, கொனாட்டே கரெக்டா டூவே மேல ஜம்ப் பண்ணா. குவாரட்ஸ்கேலியா அந்த பாஸ போட்டுட்டு அந்த ரீப்ளே திருப்பி எடுத்து பாருங்க, Szoboszlai will not care about anything, he will just go directly to Joao Neves அந்த இடத்துல. பட் அதுதான் that is what he is supposed to do. ஏன்னா நீங்க பிரஷர் ஃப்ரிம்பாங் எங்க இருந்து போடுறீங்க, he is coming from here இல்ல. அதுதான் நான் சொல்றேன், that is ஃப்ரிம்பாங் man to take தானே, Szoboszlai ஒரு man இல்ல. இல்ல Szoboszlai is not taking the man. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரிம்பாங் takes the man. Szoboszlai வந்து he gets closer and cuts off this side, which is what he is supposed to do. So நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரிம்பாங் and Szoboszlai மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க கேப் இருக்கு இப்போ பாஸ் போடுறதுக்கு, இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. கரெக்ட். இந்த ட்ரையாங்கிள் அந்த இடத்துல என்ன தெரியுமாங்க மிஸ் ஆச்சு, அந்த இடத்துல Szoboszlai போனதை இவன் பார்த்துட்டான் கிராவன்பர்ச். ஆனா ஒரு 2-3 செகண்ட் அங்கேயே ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அதுதான் Szoboszlai போனது தப்பு இல்ல, ஓடுறான்னு தெரியுதுடா, உன் கண்ணு முன்னாடி ஓடுறான்னு தெரியுது அவன். எக்ஸாக்ட்லி. ஆமா எக்ஸாக்ட்லி. அண்ட் Szoboszlai வந்து நீங்க இந்த ஹோல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 3ல ஆடுறான். சோ அவன் அங்க ஃபாலோ பண்ணணும்ங்கற அவசியமே இல்ல. He is just said okay அவன் ஓடுறான் நீ பாத்துக்கோ, his job is to pass on the person. கிராவன்பர்ச் எனக்கு என்னன்னா சரி Szoboszlai கூட பரவாயில்லைங்க, he has cut off the option, அவன் வேலையை அவன் பண்ணிட்டான். குவாரட்ஸ்கேலியா பின்னாடி ஓடுறான். Szoboszlaiக்கு அவேர்னஸ் இருந்ததான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே அவேர்னஸ் இல்லன்னே வெச்சுக்கோங்க. கிராவன்பர்ச் முன்னாடி தானே ஓடுறான், லிட்டரலா முன்னாடி ஓடுறான், நீ போக வேண்டி தானே. அதாவது கிராவன்பர்ச் எனக்கு புரியல, டூவேவும் ஒன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல, லைக் யூ கேன் see டூவே எங்க இருக்கான், அவன் பக்கத்துல கொனாட்டே இருக்கான்னு தெரியுது, ஃப்ரிம்பாங் போயிருக்கான்னு தெரியுது. டெம்பேலே சரி உனக்கு யூ மே நாட் பி அவேர் டெம்பேலே இங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான்னு, பட் அப்பவும் நீ என்ன யோசிக்கணும், வேண்டைக் கூட தான் டெம்பேலே இருக்கான். சோ வேண்டைக் இஸ் ஆல்சோ ஆக்கியூபைடு. அப்ப நான் தானே ஓடணும், நிறையவும் ஓட போறாங்க. கர்கேஸ் அவரும் அங்க இருந்து ஓடுறதுக்கு. I've been saying this for 6 bloody months. நான் அதுதான் சொல்றேன், இவனை லைன் அப்ல போட்டு எந்த பிரயோஜனமே இல்ல. நீங்க இதை ஸ்டாப் பண்ணுங்க, வரல மேம் பேசுவானே. எனக்கு தெரிஞ்சு there's absolutely no point. கிராவன்பர்ச் ஏதாச்சும் வந்து அட்டாக்ல ஹிட் பண்றானா, லைக் does he set off our attacks very quickly? No, because he cannot do that, because he is limited. அவனுக்கு அது கிடையாது அவனோட ஃபோர்ட்டேல. அவனால ஒரு ப்ராப்பர் நம்பர் 6 இந்த மாதிரி ரன் ட்ராக் பண்ண முடியுமா? முடியாது. சேலஞ்சுக்குள்ள போக முடியுமா? முடியாது. பிரஸ் பண்ணா பால் எடுக்க தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்ப அவன் 6ம் இல்ல, டிஃபென்ஸ்லயும் 6 கிடையாது, அட்டாக்லயும் 6 கிடையாது, சென்டர் பேக்காவும் இருக்க முடியாது, பிளேவை டிக்டேட் பண்ண முடியாது. எதுக்கு அவன் லைன் அப்ல இருக்கான்? இட் மேக்ஸ் அப்சல்யூட்லி 0 சென்ஸ் ஃபார் ஹிம் டு பீ இன் தி லைன் அப். முன்னாடி ஓடவும் முடியாது, பின்னாடி ரிகவரிக்கும் ஓடவும் முடியாது. அப்போ நீ அவன் எதுக்கு தான் லைன் அப்ல இருக்கான்?
I've been telling this to you. எதுக்கு லைனப்ல இருக்கா மட்டும் இல்ல, அவனுக்கு எதுக்கு புது கான்ட்ராக்ட் வேற. I really don't understand that stuff. சில விஷயங்கள்லாம் வந்து see இந்த கேம் வரைக்குமே வந்து I'll tell you my first thoughts. இந்த கேம் வரைக்குமே வந்து like I told you in the intro, 6 மாசமா இந்த ஆளை வந்து பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் for one primary reason. ஏன்னா we created ஒரு 3-4 chances in the game and we were never taking those chances, which is also true. Champions Leagueல big chances missed going into this game. Salah 9, Ekitike 10. Top 5ல நம்மள 2 இருக்கோம், second and third spotல. Number of big chances missed. Most XG created without converting நம்ம தான் மறுபடியும் Champions Leagueல. So that shows that there were chances created and we weren't taking them. இந்த கேம்ல nothing. ஏன்னா கேமுக்குள்ள போகும்போதே எனக்கு லைனப் பார்த்த உடனே ஆண்டவா அப்படின்னு தான் உட்கார்ந்தேன். பிகாஸ் ஐ நியூ இதுதான் நடக்க போகுதுன்ட்டு. நேத்து நான் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்மளோட காப் கர் சேனல்ல. ஐ நியூ திஸ் வாஸ் ஹேப்பனிங். நான் நேத்து தான் போஸ்ட் போட்டேன். ஐ செட் PSG உடைய மிட்ஃபீல்ட்ல கண்ணா பின்னானு மாத்துவானுங்க, அட்டாக்ல கண்ணா பின்னானு மாத்திக்குவானுங்க, செம்ம ஃப்ளூவண்டா இருப்பானுங்க. What do you think our manager should do? I knew this. I knew this was coming. நான் அப்ப என்ன நினைச்சேன், just please don't man mark. Our players are not built to man mark. I knew that. Not built மட்டும் இல்ல, இவர் வந்து எனக்கு இதுதாங்க புரியல. லாஸ்ட் சீசன் PSG கேம் பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, லாஸ்ட் சீசன் PSG நம்ம மேன் மார்க் பண்ணதை எப்படி பிரிச்சு எடுத்தானுங்க. அந்த ஆன்ஃபீல்டில் நீங்கள் வந்து ஆன்ஃபீல்டில் அவங்க 1-0 ஜெயிச்சாங்க. லைக் அந்த பெனல்ட்டிஸ்க்கு முன்னாடி 1-0 அவங்க லீடில் இருந்தாங்க. அந்த கோலை போய் அந்த டெம்பெலே கோலை போய் பாருங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம மிட்ஃபீல்டு எல்லாரும் மேன் மார்க் பண்ணிட்டு அவங்க மிட்ஃபீல்டு எல்லாரும் அறக்க பறக்க எல்லாரும் ஒரு சைடில் ஓடுறானுங்க. மிட்ஃபீல்டில் பெரிய கேப் இருக்கு, டெம்பெலே வரான் உள்ள பால் எடுக்கிறதுக்கு. லைக் இட் ரியலி மேக்ஸ் நோ சென்ஸ். PSG பேசிக்கிட்டு இருக்க இல்ல, இட்ஸ் கம் a full circle. அதுக்கு தான் நான் சொல்றேன். PSG பேசிக்கிட்டு இருக்க. PSG பத்தி நீ அவ்வளோ பேசுற சீசன் ஃபுல்லா. இப்போ PSG ஆடும்போது why are you making the same mistakes? இதுல வேற புது ஃபார்மேஷன், புது இது எல்லாம் புதுசு வேற. இதாங்க this is what I thought of doing. ஓகேவா, நான் ட்வீட் போட்டதுக்கான மெயின் ரீசனே வந்து I felt நீ வந்து இதுதான் பண்ண போற. ஓகே, your idea is we get your idea. Like what are you trying to doங்கிறது we get it. What are you trying to do? Basically you are trying to say நான் வந்து இவங்கள ஸ்டாப் பண்ண போறேன். ஓகேவா, இதுதான் ஸ்டாப் பண்ண போறேன். இங்க 5 பேர் வச்சு நான் ஸ்டாப் பண்ண என்னோட ஐடியாவே இங்க ஸ்டாப் பண்றது மட்டும்தான். ஐ எம் நாட் கோயிங் டு என்ன சொல்றது, நான் கோல் போடுறதுல எனக்கு வந்து என் மைண்ட்லயே இல்ல பேசிக்கலி. கரெக்டா, இதுதான் நான் பண்ணிருக்கணும். ஐ அக்ரி. ஓகே, கர்கஸ் விங் பேக்கா போட்டிருக்க, ஃப்ரிம்பாங்க விங் பேக்கா போட்டிருக்க, 3 சென்டர் பேக்ஸ் இருக்காங்க. You know, I didn't put the PSG players, but you know that all of these will be roaming here. All of these players. இது வந்து விட்டினான்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பாச்சோ, இது மார்க்கினியோஸ், and this is what they're going to be doing. Okay, வா, I get your idea. Your idea is saying எனக்கு ரெஸ்பெக்ட், நான் தோத்தாலும் பரவாயில்ல, ரெஸ்பெக்டபிளா நான் தோக்கணும், 1 கோலோ 2 கோல் மார்ஜினில் நான் தோக்கணும். ஸ்கோர் லைன் இஸ் ஸ்டில் 2-0. ஆனா we should have lost 4 or 5-0. அது டெம்பலேவா பார்த்து பாரபட்சம் பார்த்து பொழைச்சு போங்கடா அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து 2-0 ஸ்கோர் இருக்கு. ஓகேவா, ஐ கெட் த பிராக்மேட்டிக் ஐடியா. த பிராக்மேட்டிக் ஐடியா வாஸ் இவங்க பயங்கரமா மூவ் பண்ணுவானுங்க, இந்த மூவ் பண்றது மூவ்மெண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணும். ஐ ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் டு ஸ்டாப் த மூவ்மெண்ட் வித் பேக் 5 rather than stopping the movement with the back 4. கரெக்டா? That is agreed. The idea is there, the principle is there. அதெல்லாம் ஓகே. எக்ஸிகியூஷன் தான் படு மோசம். அதாவது நீ முடிவு பண்ணிட்ட இவங்களோட நம்ம போட்டி போடவே முடியாது, எஸ்பெஷலி நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில வரோம், நம்ம பிளேயர்ஸும் அவங்க பிளேயர்ஸுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்கில் லெவலே ரொம்ப ரொம்ப தூரம். கரெக்டா, நமக்கு தெரியும். ஸோ உன்னோட ஐடியா என்னவா இருக்கணும், 5 பேர் இங்க நான் வச்சிருக்கேன், இவங்க எல்லாத்தையும் இங்க வந்து பின்னாடி தான் நிக்க வைக்க போறேன். ஓகேவா, உன்னோட ஐடியா என்ன? இப்போ இங்க வந்து ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மேன், இப்போ வந்து 5 on 5 வைங்க. கரெக்டா, இப்போ இப்படி வந்து வச்சுக்கிறேன் நான். பேசிக்கலி 1 2 3 4 5 5 on 5 5 பிளேயர் எடுத்துக்காங்க. கரெக்டா, இங்க வந்து மேன் இருக்கான்னு வைங்களேன். வாட் ஷுட் யுவர் ஐடியா பி? நீ எப்படி இந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துல எப்படியோ தப்பி தவறி இங்க அவன் பாலை விட்டானுங்க, PSG பாலை விட்டாங்கன்னு வைங்களேன். வாட் ஷுட் யுவர் ஐடியா பி? இப்போ யூ ஷுட் ஹேவ் ரன்னர்ஸ் டு ரிலீவ் பிரஷர். அதுதான் உன்னோட ஐடியா பேசிக்கலி. மேல போய் ஏதோ ஒருத்தவன் ரன் பண்ணி he should hold up the ball so that நம்ம மேல வரலாம். அந்த ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்னா அவங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் டிரான்சிஷன் கிரியேட் ஆகுது.
அவங்க ஆல் ஓவர் த பிளேஸ்ல இருப்பாங்க. சோ ஐடியலி இங்க வந்து எக்கிட்டிக்கே ஓடுவான், சாலா ஓடலாம், கர்கேஸ் அவன் மேனை விட்டுட்டு தைரியமா ஓடலாம். பிகாஸ் பால் இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாலாட்டிங்க வருதுன்னு வைங்க, இந்த டிஃபெண்டர் வந்துட்டானேன்னா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு விஷயம், நீங்க சாலான்னு போட்டிருக்கீங்க, அவன் ஆரம்பிக்கல, which again goes back to நீங்க சொல்றீங்கல்ல நம்ம பிளான் வந்து to contain them. நம்ம கோல் கிடைக்கணும்னா கவுண்டர்ல தானே கிடைக்கும். Exactly. Why would you bench one of your okay bad form எல்லாமே இருக்கட்டும், why would you still bench one of your fastest players? Exactly. Sorry, நான் actually இந்த போர்டு தான் வச்சிருந்தேன் without Salah. Then I had to switch to saying if that was your idea, நமக்கு ரன்னர் வேணும். நம்ம டீம்ல இருக்கிற ஒரே ரன்னர் சாலா தான், வேற யாருமே ரன்ஸே பண்ண மாட்டாங்க பேசிக்கலி. ஓகேவா? நேத்து எக்கிட்டிக்கே had a shit game, absolutely shit of the shit game. வந்து you give him the ball, flick பண்றான், அங்க திரும்பறான், இங்க திரும்பறான், அவ்வளவு ஃபேன்சியா அது இதுன்னு பண்ற, பால் மட்டும் இல்ல. ஆமா இல்ல நேத்து, ஆனா நான் நேத்து I will give the forward players I'll give them a passங்க. நீங்க சொல்றீங்க எக்கிட்டிகேட்ட he didn't do well, பால் வந்த போது he didn't do well. பட் ஆனா நீங்க அவன்கிட்ட பால் வந்த போது பாத்தீங்களா, நீங்க சொல்ற மாதிரி எவனும் ஓடலன்னு கூட இல்ல தேர். அதாவது நம்ம we were so deep that எக்கிட்டிகேட்ட பால் வரும்போது அங்கிருந்து வரதுக்கே டைம் எடுத்தது. கரெக்ட். ஒரு 5 செகண்டுக்கு அவன் ஹோல்ட் அப் பண்ணிடானா 5 செகண்ட் இஸ் a very long time ஃபுட்பால்ல. இல்ல வெரி லாங் டைம் ஃபுட்பால்ங்கிறது வேற, வெரி லாங் டைம் வித் தி ஆப்போசிஷன் தட் வி ஹேவ். இவங்க எல்லாமே பயங்கர ஹங்கிரி டு வின் த பால் பேக். இதத்தாங்க நான் வந்து சீசன் ஃபுல்லா நம்ம டீம்கிட்ட கேட்டேன். யூ கேன் see the very very big, அந்த கேரகர் சம்மவாத்தை யூஸ் பண்ணா, the gulf in the என்ன சொல்றது, in the talent that the teams have. there is a big gulf. நம்ம பிளேயர்ஸ் எடுத்து பாருங்க, அவங்க பிளேயர்ஸ் எடுத்து பாருங்க, எவ்வளவு ஒர்க் ஆஃப் த பால் பண்ணாங்க அவங்க. நம்ம அதுல ஒரு 10% சீசன் பண்ணிருப்போமா? 10% கூட பண்ணல. அதுதான் நீங்க டேலண்ட் கல்ஃப்னு கேரகர் சொல்றான், நீங்களும் சொல்றீங்க. பட் ரியலிஸ்டிக்கா பாருங்க, 11 ஆன் பேப்பர் நம்ம 11 வெர்சஸ் அவங்க 11. on paper these two teams are not very different talent wise. அப்பவே இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே நம்ம 11 எடுத்துக்கோங்க, 1v1 கம்பேர் பண்ணுங்களே, 1v1 கம்பேர் பண்ணலாம். ஓகே டெம்பலே ஆர் எக்கிட்டிகே, I don't want to go into details. எதுக்கு சொல்ல வரேன் நான், the larger point, there's not that much. okay PSG better ன்னு கூட வெச்சுக்கலாம், but there's not that much of a difference PSG க்கு நமக்கு in terms of on paper மட்டும். this is where இல்ல 25% கூட கல்ஃப் இல்லங்கறீங்க நீங்க. 25% கூட இல்ல, I don't think so. நீங்க பாருங்க, you look at all the players that we have. இல்ல கொனாட்டே, வான் டைக், கோமெஸ், மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச், இதுல there are so many league winners, so many Champions League winners in the நம்ம டீம்ல. same thing for them also. நான் இல்லன்னு சொல்றேன். இல்ல I'm saying it's not that much of a gulf. அதுதான் நான் சொல்ல வரேன். on paper where that gulf, அந்த gulfங்கற வார்த்தை நீங்க சொன்னீங்கல்ல, where that comes is how they play on the pitch. ஏனா on the pitch நேத்து கேம் பாக்கும்போது இது எப்படி இருந்துச்சுன்னா, wolves வந்து ஆர்சனல் ஆடினா எப்படி இருக்கும், that was the gulf. அவ்வளோ கூட சொல்ல மாட்டேன், அவ்வளோ கூட கிடையாது. I'll tell you clearly, 2009-2010 பார்சிலோனா versus wolves, Man United சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். அதுக்கு சொல்ல வந்தேன் நான் யுனைட்டடே எடுக்கல, நான் wolvesங்கறேன் நான். that is how childish we were basically. on the pitch we were shocking. ஆனா ஏன் தெரியுமாங்க, I get your point why you are saying சரி PSG 100 ல இருந்தாங்கன்னா நம்ம 90 ல இருக்கோம், நீங்க 95 ல இருக்கோம். I get it, நான் சொல்றேன், I get it. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த சீசன் ஃபுல்லாவே the coach has asked the players not to press the opposition and get the ball. There is no urgency, there is no என்ன சொல்றது, there is no training to go say you have to hound and get the ball. and the season full-ஆவே சொல்றீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிச்ச போது எல்லாரும் முன்னாடி போய் பிரஸ் பண்ணுங்கடான்னு சொன்னாரு. லைக் I think it goes to the larger point. அதாவது வந்து கோச்சிங்ல he doesn't know what he is doing அப்படினு சொல்லிட்டு இனிஷியலா வந்து எல்லாரும் போய் பிரஸ் பண்ணுங்கடா, வெறும் வான் டைக் கொனாட்டே பின்னாடி இருந்தா மட்டும் போறோம். செமினி ஒரு 2 கோல் போட்ட அப்புறம் இல்லடா ஒரு 3 பேர் 4 பேர் பின்னாடி இருங்க, இன்னமும் கோல் கன்சீட் பண்ண அப்புறம் எல்லாரும் பின்னாடி இருங்க. ஆமா, அதுக்கப்புறம் சரி சென்டர்ல இருந்து தான் கோல் வருதுன்னா ஓகே சென்ட்ரல் நம்ம காம்பாக்டா இருப்போம், பிரைட்டன்ட்ட வந்து மிட்டோமாட்ட பால் விட்டுருவோம் வைடுல. அகைன் சேம் லைக் இட் ஜஸ்ட் மேக்ஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த கேம்ல என்னடானா 3 at the back, you are asking your center backs to step up and be man to man.
ஆனா மேன் டு மேன் பிரஷர் அவங்க போடுறாங்கன்னா ஓகே, நீ பிச்சு ஃபுல்லா மேன் டு மேனா போடணும். அப்போ முன்னாடி வந்து ஜோன், மிட்ஃபீல்ட்ல ஜோன், அதுக்கப்புறம் மேன் டு மேன் என்னென்னவோ பண்றாங்க. இல்லைங்க, ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி வித் தி ஜோன். நீ பயங்கர போரிங்கா ஆடுறியா, ஐ வில் ஸ்டில் டேக் இட். இங்க என்ன தெரியுமா இவன்ட்ட பிரச்சனை ஸ்லாட் இப்போ, யாருமே அவரை வந்து போரிங்னு சொல்லியிருக்கிறாரு, அதுவும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதுக்கு தான் முட்டாள்தனமான ஹை பிரஸ். ஆமா, அதுக்கு தான் முட்டாள்தனமான ஹை பிரஸ். போய் சம்பந்தம் இல்லாம கொனாட்டை போய் கோல் கீப்பரை பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் நீ எங்கடா அங்க வரைக்கும் போன அப்படின்னு இருக்கு எனக்கு. அதுக்கு தான், தட் இஸ் தி மெயின் ரீசன் why he made that man ஹை பிரஸ். தேவையே கிடையாது. யூ ரிமெம்பர் இந்த சீசன் ஆர்சனல் vs மேன் சிட்டி கேம் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், வேர் பெப் கார்டியோலா ஸ்கோர்டு 1 goal and then he said எல்லாருமே பின்னாடி வாங்க, ஆர்சனல்ட்ட பால் இருந்துட்டு போகுது, தட்ஸ் ஃபைன். பெப் கார்டியோலாவே வந்து நான் பின்னாடி நின்னுக்கிறேன், நீங்க பால் வச்சுக்கங்கன்னு சொல்லும் போது உனக்கு என்ன வந்துச்சு? அதாவது இல்ல அதாங்க, இப்போ இந்த வருஷம் பெப் கார்டியோலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈ கேம் வித் ஒரு அதாங்க ஒரு ஐடென்டிட்டி தாங்க. எல்லா டீமுக்குமே ஒரு பிரின்சிபல் இருக்கு, இதை தான் நாங்க இந்த வருஷம் ஃபாலோ பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் கேம் டு கேம் மாடிஃபை பண்ணுவீங்க கொஞ்சம், அந்த மாதிரிலாம் ஓகே, தட் இஸ் ஓகே. பட் பை அண்ட் லார்ஜ் எல்லா டீமுக்குமே ஒரு பிரின்சிபல் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்க்கு, எல்லா டீமும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்க்கு. நமக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம் இப்படி பண்றோம், ஒரு கேம் ஹை பிரஸ்ஸா போறோம், ஒரு கேம் வந்து கிராஸா விடுறோம், இன்னொரு கேம் என்னன்னா கர்க்கெஸை போய் விங்ல போய் நீ நில்லு, கிராஸே போட விடாதுன்னு சொல்ற. லைக் வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? நீ கண்டெயின் பண்ண பாக்குறியா இல்ல வின் பண்ண பாக்குறியா? லைக் கோச்சிங்ல நீங்க சொல்ற மாதிரி கோச்சிங்ல என்னதான் பண்ற? நீங்க சொல்றீங்க ட்ரைனிங்ல உங்களுக்கு எப்போ பிரஸ் பண்றது தெரியாது. இந்த மாதிரி சீசன் 5 கேமுக்கு ஒரு தடவை பிரஸ்ஸிங் சிஸ்டம் மாறிச்சுன்னா எப்படி தெரியும் எந்த பிளேயருக்கு என்ன பண்றதுன்னு? நீங்க ஐ திங்க் ஒரு 3 months முன்னாடி ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் இந்த பாட்காஸ்ட்ல. Getting to a player is point number 1. Winning the ball is point number 2. Playing that pass after winning the ball is point number 3. நம்ம பாயிண்ட் நம்பர் 0.5ல தான் இருக்கும். 1 என்ன முழுசா பண்ணல, 1 ஆமா 0.5 தான் இருக்கும். நம்ம என்ன பிளேயர் பக்கத்துல கூட போகல, அந்த பிளேயருக்கும் பாஸ் ரிசீவ் பண்ற பிளேயருக்கு நடுவுல நம்ம மேன் நின்னுட்டு இருக்கான். அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம நடுவுல நின்னுட்டு இருக்கானுங்க. ஹோப்பிங், அதாவது பாஸ் வரும், பாஸ தடுத்துறலாம்ட்டு அந்த ஒரு ஹோப்ல நின்னுட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்ல ஹோப்ல நிக்கிறோம், இல்லனாக்க என்ன பண்றோம், மேன் டு மேன் பிரஸ் பண்ணாக்க இந்த கேம்லயே அது 2-3 வாட்டி நடந்தது. 2 பேர் ஒரே ஆள்கிட்ட போவானுங்க. கரெக்ட். 2 பேர் போய் என்னடா பிரயோஜனம்? நீ 2 பேர் போனீங்கன்னா ஒத்த ஃப்ரீயா இருக்காண்டாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம், எனக்கு வந்து சரி நான் மேனேஜரையே விட்டுறாங்க. லைக் மேனேஜர் ஓகே, அவர் வடி கட்டின முட்டாளு, ஐயோ 6 மாசமா டிஃபெண்ட் பண்ணனே, ஒரே எபிசோட்ல முடிச்சுட்டனே, அப்படி ஒன்னு இருந்தாலுமே there is a team for research. ஆப்போசிஷன் எப்படி, ஆப்போசிஷன் அனலிஸ்ட்னு கண்டிப்பா 2 பேர் வச்சிருப்பாங்க. என்னடா பண்றானுங்க கடைசி ஒரு 5 கேம பாருங்கடா, எவ்வளவு ஸ்விட்சிங் பண்றானுங்க, எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ணுங்க, அதுல இருக்கிற டேட்டா எடுத்துட்டு வாங்க. அப்புறம் தான் ஏன்னா டெக்னிக்கலி ஒரு மேனேஜரால உட்காந்துட்டு எல்லா டீம்ல பார்க்க முடியாது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி, தட் இஸ் தட் கேன் நாட் பி டன் பை எ மேனேஜர். அதுக்கு ஒரு டீம் இருக்க போ, அது பண்ணதான் போகுது. கரெக்டா? அந்த ஆளுங்க என்னத்தை பார்த்தானுங்க, அவனுக்கு ப்ராப்ளம் என்னன்னா எல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ல அந்த வாட் எவர் டேட்டா டீம் அவங்க வந்து தே ஃபீட் தேர் இன்புட் டு த மேனேஜர் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹஸ் டு மேக் த பிளான். ஸோ இந்த அனாலிசிஸ், இந்த பிஎஸ்டி கேமுக்கு அனாலிசிஸ் வந்து மண்டே அன்னைக்கு வந்திருக்காது டெஸ்க்ல. இட் வுட் ஹவ் கம் லாஸ்ட் வீக் ஆர் மேபி ஈவன் 2 weeks பிஃபோர், எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டா லாஸ்ட் வீக், பை லாஸ்ட் வீக் இது வந்திருக்கும். பிஎஸ்டி கேம், பிஎஸ்டி இப்படி தான் ஆடுவானுங்க. திஸ் இஸ் தேர் லாஸ்ட் 5 லீக் கேம்ஸ், லாஸ்ட் 5 சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ். இதுதான் நம்மள மாதிரி ஆடுற இன்னொரு டீம், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆடி இருந்தாங்கனாக்க இப்படிதான் அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆடினானுங்க அப்படின்னு சொல்லி இட் வுட் ஹவ் கம் டு ஸ்லாட்ஸ் டெஸ்க். ஸ்லாட் வந்து அதை பார்த்துட்டு, அண்ட் இஸ் கோச்சிங் டீம், நாட் ஜஸ்ட் ஸ்லாட், இஸ் கோச்சிங் டீம் வுட் ஹவ் சீன் தட், செட் ஓகே அவங்க அட்டாக்ல இதை பண்றாங்க, நம்ம இதை பண்ணுவோம். Ultimately it comes to the manager. Slot is the one who decides, and the opposition நீங்க வந்து பேஜா ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட் எழுதலாம் ஆப்போசிஷன் பத்தி. What you take and don't takeங்கிறது வந்து it's down to the manager and his coaching staff. So ultimately the decision to go with the back 3 in the man to man high press இல்ல சாரி, அந்த man to man center back step up பண்ண சொல்றது எல்லாமே has come from Slot தான். And நீங்க அந்த it just நீங்க அதான் சொன்னேனே, it's a coaching thing. And இது வந்து எங்கேயோ படித்தேன், when a manager who has played with 4 at the back for most of the season, ஒரு பெரிய பிஎஸ்டி கேமில் if he says நான் அதை abandon பண்ணிட்டு நான் 3 at the back போகிறேன் அப்படின்னு சொன்னானாக்க, that is a major sign that either he has lost faith in the players or the players have lost faith in him. ஏதோ நடந்திருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூமில் யூனிட்டி இல்லை இப்போ அப்படின்னு. எனக்கு வந்து நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு தெரில,
எனக்கு வந்து இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால்லாம் கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுதா. நேற்று தான் ஃபிக்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் எவர்டன் ஆடல. யுனைடெட், செல்சி, வில்லா, பிரென்ஃபோர்ட். யுனைடெட், செல்சி, வில்லா, பிரென்ஃபோர்ட் தான் லாஸ்ட் 4 கேம். வி ஆர் நாட், நான் சொன்னேன் கேரண்டீடா அந்த 4 கேம்ல 1 பாயிண்ட் வரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தட் வில் ப்ராபப்ளி பி அகேன்ஸ்ட் செல்சி. ஏன்னா செல்சி ஆர் ஈக்குவலி அஸ் பேட் நம்மள மாதிரி. ஸோ அவனுக்கு எந்த செல்சி வருவானுங்கன்னு தெரியாது ஆன்ஃபீல்டுக்கு. இல்லைங்க, நான் வந்து சீரியஸா இவரை வந்துட்டு I've defended him more often than not because of the prime factor that our players weren't taking the chances into. இவ்வளோ க்ளூலெஸ்ஸா வந்தாலும் யாருனாலையும் டிஃபெண்டே பண்ண முடியாது. லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பிளான். நான் மறுபடியும் சொல்றேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பிளான். ஆனா அது ஒரு ஹாஃப் பேக்ட், அரை வேக்காடான பிளான். அது நீ கோலை டிஃபெண்ட் பண்றேன்னு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதே ஒழுங்கா பண்ணு. யாரும் உன்னை வந்து அதுக்கு ஒண்ணு கெடுக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் கோல் நீங்க இப்ப காமிச்சிங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி நீங்க காமிச்சிங்க. ஃபர்ஸ்ட் கோல் கேவலமான பிரஸ், செகண்ட் கோல் மறுபடியும் கேவலமான பிரஸ், அதெல்லாம் வந்துச்சு. இப்ப நான் காமிச்ச மாதிரி பின்னாடி 5 பேரை நிக்க வச்சுட்டு, டேய் அவனுங்க வெளியே போனானுன்னா போயிட்டு போறானுங்க, அவனுங்க அடுத்தது என்ன பண்ணணும், கிராஸ் தான் பண்ணணும். நமக்கு 3 பேர், கோமெஸ், வான்டைக், கொனாட்டே, 3 பேரும் ஹெட்டிங் டியூவல்ஸ் அவனுங்களோட பிளேயருக்கு கண்டிப்பா வின் பண்ணிடுவோம். எவனுமே அவங்க டீம்ல ஹைட்டே கிடையாது. வேற என்ன பண்ண முடியும் அவனுக்கு? வெளியே நின்று டமான்னு அங்க ஷாட் எடுக்க முடியும் வெளியிருந்து, கரெக்டா? அதுல நீ தான் 10 பேர் பின்னாடி நிக்கிறியே, எப்படி இருந்தாலும் உன்னோட பாடியில பட்டு தடுத்துரும். இல்ல மாமடாஷ்வில்லி 3 சேவ், அநியாயத்துக்குமான 3 சேவ் பண்ணான். அவன் அதை பண்ணலினா அங்கேயே அவனும் முடிஞ்சு போயிருக்கும். ஆமா, இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்னீங்க அந்த காம்பாக்டா இருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்திருக்கலாமே. அதை தான் செல்சி பண்ண பார்த்தாங்க. நீங்க செகண்ட் லெக் செல்சி இது பாத்தீங்கன்னா அங்க என்ன ரிசல்ட்னு ஞாபகம் இல்லை. பட் அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல பயங்கரமா தோத்தானுங்க. செகண்ட் லெக்ல வந்து they were decent. We have better whatever 8-2 on aggregate. பட் ஃபர்ஸ்ட் லெக்ல தான் பயங்கரமா தோத்தானுங்க. செகண்ட் லெக்ல it was closer. அதுதான் எனக்கு. ஆமா ஆமா 5-2 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லெக் முடியும் போது. கரெக்ட். ஆமா. சோ செகண்ட் லெக்ல it was closer ஓரளவுக்கு. செல்சி வந்து அதை தான் ட்ரை பண்ணாங்க. செல்சி வந்து they said நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சைடில், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் முன்னாடி ஆடு, சைடில் ஆடு, என்ன வேணாலும் பிரச்சனை இல்லை. இன்சைட் அந்த ஜோன், எங்களோட ஃபார்வர்ட் டு டிஃபென்ஸ் அந்த ஜோனுக்குள்ள நீ வந்தேன்னா யூ வில் நாட் பி ஃப்ரீ. நீங்கள் வந்து 10 பேர் அந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர போகிறது இல்லை. இருக்கிற 2-3 பேரை அங்கங்க அந்த ஜோனுக்கு வரும்போது நான் மிட்ஃபீல்டர் மார்க் பண்ணுவா, இல்லை சென்டர் பேக் மார்க் பண்ணுவா, வாட் எவர் இட் இஸ். we have better players than Chelsea. இப்போவும் நான் சொல்றேன், on paper we have better players than Chelsea. அந்த செல்சி பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா we could have maybe அந்த டூவே கோல் வந்து நடந்திருக்குமோ என்னவோ, பட் we could have come out with a 1-0 win. சான்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ஈஸியா ஃபைனல் முடிஞ்சிருக்க வேண்டிய கேம் இது. டெம்பெலே ஒரு அந்த கட் பேக் மிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த 1-on-1 மமடாஷ்விலி சேவ், அப்புறம் இன்னொரு சேவ் கூட பண்ணான்னு நினைக்கிறேன் மமடாஷ்விலி. அது இல்லாம டெம்பெலே போஸ்ட் ஒன்னு, டெம்பெலே நேரா உருட்டி விட்டது மாமடாஷ்விலிக்கு. சோ இல்ல அதுதான் நான் சொல்றேன், அந்த சான்சஸ்லாம் we could have restricted. We could have still come out with a 1-0 loss. 1-0 loss in Paris is much better, is okay. I would have taken a 1-0 loss கேமுக்கு. கரெக்ட் அதுதான் சொல்றேன். I get your idea. அந்த ஐடியாவை ஒழுங்கா பண்ண வேண்டியதுனே. ஐயோ நம்மளுக்கு இது போரிங்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்மளுக்கு இது லோ பிளாக் ஆடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்பே லோ பிளாக் ஆடலாமா? தெரியுதுல்ல, தெரியுது. அப்போ உனக்கு தெரியுது லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் லோ பிளாக் ஆடக்கூடாது உனக்கு தெரியுது. அப்புறம் என்ன டேஷுக்கு நீ இதை பண்ண? சரி, அக்கார்டிங் டு யுவர் ஐடியா நம்ம ஹை பிரஸ் பண்றோம், மேன் டு மேன் போய் ஹை பிரஸ் பண்றோம், பாலை வின்னே பண்ணிட்டோன்னு வெயி. அதை கூட நான் சொல்லிடுறேன், பாலே வின் பண்ணிட்டோம். யார் கோல் போடுறது? யார் கோல் போடுவா? கரெக்ட். வின் பண்றோம்னு வெச்சுக்கலாம். எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் நம்ம போகல, ஒரு தடவை தான் போனோம். அந்த எக்கிட்டிக்கே சனிய அதையும் பெரிய லீன் பேக் பண்ணிட்டு 6 அந்த பக்கம் கர்கஸ் ஓடுறான், உருட்டி விட்டுருந்தா கூட நடந்திருக்குமா என்னவோ. ஆனா இவரு பெரிய லாடு, இதே கேக் பாப் பண்ணி தான் கண்டுபிடி கேட்டிருப்பாங்க எல்லாரும். லிட்டரலா அதுவே காமெண்ட்ரியில கூட சொன்னாங்க, கர்கஸ் வாஸ் டெஃபினெட்லி தி பெட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு. சீரியஸ்லிங்க, சம் பிளேயர்ஸ் வந்து மறுபடியும் சொல்றேன், வேர்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு நான் நடுவுல எந்த ரன்னருமே இல்லாம ஒரு 2 பேரை நட்மேக் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தான். எனக்கு அதை பார்க்கும்போது டேய் நீயே வெளியே போயிடுறா ராசா, உன்னால யார முடியாது, நீ கஷ்டமே படாத, நீயே வெளியே போயிருந்தா யோசிச்சுட்டு இருந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது சீரியஸா. அவன் 2 பேரை பீட் பண்ணிட்டு போறான், எங்க பாஸ் போடுவான்? யார் ரன்னர் இருக்கு அவனுக்கு பாஸ் போடுறதுக்கு? எந்த ரன்னருமே கிடையாது. ஏன்னா எங்க நம்மால் தான் பின்னாடி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கானுங்களே, அங்க டீயை குடிச்சு டம்ளரை வச்சுக்கிட்டு எப்ப வர்றதுக்குள்ளார அவனுக்கு பாலை பிடிங்கிருவானுங்க. எனக்கு அதான் நீ ஒரு ஐடியா நீ மாத்திட்டு போனது எனக்கு பிரச்சனையே கிடையாது.
ஐ ஃபுல்லி சப்போர்ட் யுவர் 5 at the back ஐடியா. ஐ அக்ரி. எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன இவ்ளோ கேவலமான எக்ஸிகியூஷனா? சம்பந்தம் இல்லாம பின்னாடி 2 நாள் ட்ரெயின் பண்ணா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்படிதான் வரும் அது. 2 நாள் மட்டும் ட்ரெயின் பண்ணுவோம். எனக்கு ட்ரெயினிங்கே வேண்டியது இல்லங்கற நானு. எனக்கு ட்ரெயினிங்கே வேணாம். பிட்ச்ல போட்டுட்டு ஸ்கிரீன்ல காமிச்சீங்க பாரு. 10 பேர் இங்க நிக்கிறீங்க. வெளிய போனானா அவன் போயிட்டு போறான். அவன் என்ன பண்ண முடியும்? கிராஸ் தான் பண்ண முடியும். கிராஸ் பண்ணா நீ திருப்பி ஹெட் பண்ணு வெளிய. வேற எதையுமே நீ பண்ண வேண்டாம். நீ போய் அவனை ஹை பிரஸ் பண்ணாத. நீ என்ன பண்ண போற? நீ பிரஸ் பண்ணினா யூ லீவ் கேப்ஸ். அந்த கேப்ல நீங்க சொன்ன பாயிண்ட் தான். தே ஆர் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் பொசிஷன். டூவேக்கு எப்படி ஓடுறதுன்னு தெரியும், டெம்பல்லேக்கு எப்படி ஓடுறதுன்னு தெரியும், குவாரச்செரியாக்கு எப்படி ஓடுறதுன்னு தெரியும், ஜெயிர் எமரிக்கு எங்க ஓடுனா பால் வரும் தெரியும். இதெல்லாம் ஏங்க ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ்க்கு மேட்ச்ல காமெண்டேட்டர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க எதுல பாத்தீங்கன்னு தெரியல, டிஎன்டில சொன்னாங்க எனக்கு. ஹக்கீமி சென்டர் ஃபார்வர்டா நிக்கிறான். ஆஃப் தி பால் மூவ்மெண்ட்ல ஹக்கீமி 2-3 வாட்டி சென்டர் ஃபார்வர்டா நின்னுகிட்டு இருந்தான். சென்டர் ஃபார்வர்டா நின்னா பரவாயில்ல. நீங்க லெஃப்ட் விங்ல வந்தாங்க. என்னால டிவி உடைச்சிருப்பேன். டேய் அவன் எதுக்குடா லெஃப்ட் விங் வரான் அப்படின்னு என்னால சத்தியமா வந்து இந்த கேம், அதாவது see for so long in the season, நீங்க included, when everyone in the comments was like, டேய் கௌதம் நீ முட்டாளாடா, you are looking at this and you are still supporting the manager ன்னு சொல்லும்போது I had only one aspect why I was defending him. That was because the players the first 20-30 minutes நல்லா ஆடணும். If we had changed the game state to our control, அந்த கேமை கண்ட்ரோல் பண்ணிருப்போங்கிறது மேனேஜரோட ஐடியா. அது வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகாத ஒரே காரணத்தினால தான் I was still saying, ஓகே இந்த ஆளுக்கு ஏதோ பண்ணணும்னு தெரியுது, நம்ம சான்ஸ் எடுக்க மாட்டேங்கிறோம், அதனால இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம்ல எஸ்பெஷலி நீங்க சொல்ற மாதிரி PSG அதாவது ஒரு கிளி கூட வந்து ஒரு சொல்லி கொடுத்தா வந்து 4 வாட்டிக்கு அப்புறம் நிப்பாட்டிடும். இவரு சீசன் ஃபுல்லா ஒரு 46 வாட்டி சொல்லியிருக்காரு. ஒருத்தர் அது விட்டு தட்டு போட்டுருக்கான். 46 வாட்டி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டிருக்கான் ஒருத்தன். 46 வாட்டி சொல்லியிருக்கேன். போன சீசன் கிளாசிக் எக்ஸாம்பிள் அந்த டெம்பல்லே கோல் நீங்க சொன்னது கிளாசிக் எக்ஸாம்பிள். எங்க ரன் பண்ணா எங்க கேப் என்ன பண்ணணும், அதெல்லாம் கூட 3 த்ரோ இன்ல நம்மளோட என்டையர் பிரஸ் பிரேக் ஆச்சு. அதை பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் 3 த்ரோல நம்மளுக்கு ஏய் என்னடா பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இல்ல அதாவது இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து இட்ஸ் அதாவது எனி அதர் இயர் வந்து 2-0 at PSG அப்படின்னாக்க we would have said okay சான்ஸ் இருக்கு. அது இதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். இன்னொரு குரூப்ல நான் சொன்னேன், இந்த மேட்ச் பத்தி டிஸ்கஷன் நடக்கும்போது why are you so negative, இது வந்து எல்லா ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ லைக் why are you so negative as a Liverpool fan, இன்னும் ஆன்ஃபீல்டு இருக்குல்ல, அடுத்த வாரம் செகண்ட் லெக் ஹோம் லெக், ஸோ அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். நான் சொன்னேன் 2019 செமிஃபைனலில் பார்சலோனா ஆடணும். we went to Camp Nou, lost 3-0. ஆனால் எனக்கு இன்னும் அந்த ஃபேஸ்புக், அப்போல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் இருக்கு, இன்னும் they still have to come to Anfield, we'll see what happens அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கேமுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அதே அந்த மெசேஜ்ல நான் சொன்னேன், இந்த கேமுக்கு அப்புறம் even if we had come out of PSG with a 2-0 win, I would have said next week PSG is winning 3-0 அப்படின்னு at Anfield. எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த மேனேஜர் மேலேயும் இல்லை, இந்த பிளேயர்ஸ் மேலேயும் இல்லை. அண்ட் போஸ்ட் கேம், அந்த நாட் PSG போஸ்ட் கேம் இல்லை, அந்த ப்ரீவியஸ் யார் ஆடணும் சிட்டி, வேன் டைக் வந்து we gave up too easily அப்படி. அதான் சொல்றேன், இட்ஸ் அ மென்டாலிட்டி திங் ஆல்சோ. அதாவது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து இன்னைக்கு இது வந்து PSG கேம்ல ஃபர்ஸ்ட் கோல் வந்து இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். நீங்க நிறைய பேர் கேட்பாங்க மமடாஷ்லி சேவ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. இல்லை, இட்ஸ் இம்பாசிபிள். நீங்கள் அந்த கரெக்டாக அந்த பால் வந்து கோல் லைன் கிராஸ் பண்ணும்போது பாருங்க, லிட்டரலி ஜஸ்ட் அண்டர் த கிராஸ் பார். அது இல்லை, நான் உங்களுக்கு கேட்க நினைச்சேன், நீங்க ஒரு கோல் கீப்பர், உங்களுக்கு புரியும் மோர் தென் எனிஒன் எல்ஸ். அவன் நின்ன இடம் கரெக்டா? இல்லை, நின்ன இடம் கரெக்ட். எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வேர் யூ ஹாவ் டு, ஸோ இது வந்து இது வந்து ஜென்ரலாக when you're standing in front of goal, you leave it to the keeper, எவ்வளோ தூரம் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு ஷார்ட்டர் கீப்பர்ஸ், இப்போ நான் கீப்பிங் பண்ணும்போது நான் கொஞ்சம் பின்னாடி நிற்பேன், ஏன்னா ஐ எம் ஜென்ரலி ஆன் த ஷார்ட்டர் சைட். நான் வேறஸ் மமடாஷ்விலியோட ஹைட் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. 6'6". ஆமா, மமடாஷ்விலி லுக்ஸ் ஷார்ட்டர். இல்ல, நானும் அது 6'3" நினைச்சேங்க. அப்புறம் சரி எதுக்கும் கூகுள் பண்ணி பாப்பாம என்ன ஹைட்னு, ஏதாச்சும் அவன் குள்ளமான கோல் கீப்பர் இருந்தா அதனால தான் ரீச் பண்ணலையோ என்னவோ அப்படின்னு அதனால கூகுள் பண்ணேன். 6'6" போட்டிருக்கா அஃபிஷியல் ஹைட். ஸோ இஸ் அ டால் கீப்பர். ஸோ இட்ஸ் நாட் லைக் வந்து he could not have reached எல்லாம்.
சோ அவன் நின்ன பொசிஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டூவேயோட ஷாட் வந்து இஃப் இட் ஹேட் நாட் டேக்கன் அ டிஃப்ளெக்ஷன், அதுக்கு தான் the goalkeeper has to prepare for. இந்த மாதிரி அன்லக்கி டிஃப்ளெக்ஷன்லாம் happens once in every 20-30 matches. அதுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் இல்ல நமக்கு இந்த சீசன் நிறைய நடந்திருக்கு. இல்ல வாட் எவர் இட் இஸ், இல்ல எதுக்கு சொல்ல வரேன் ஜெனரல், நீங்க ப்ரிப்பேர் பண்றது அந்த டூவேயோட ஷாட்டுக்கு. சோ டூவேயோட ஷாட்டுக்கு மமடாஷ்விலி வாஸ் ஃபைன். he was maybe ஒரு 3-4 yards in front of goal, which is fine for a keeper. அவன் ஹைட்டுக்கு for his இது he feels comfortable in that position and he's fine. And I don't, என்ன பொறுத்த வரைக்கும் I don't have a problem with him staying that. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இஃப் இதுக்கப்புறம் ஒரு கோல் கீப்பிங் கோச் வந்து, நல்ல கோல் கீப்பிங் கோச் எல்லாம் இதை பண்ண மாட்டாங்க, பட் ஜென்ரலாக நான் வந்து என்னோட கீப்பர் இப்படி பண்ணானா, அண்ட் இது என்னோட கீப்பர்ஸ்க்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம், லைக் ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து இஃப் இட் டேக்ஸ் தம் ஓவர் இதுன்னு. நான் என்ன சொல்றேன், யூ ஸ்டில் ஸ்டே, ஏன்னா யூ ஆர் ஸ்டில் டெக்னிக்கலி இன் த ரைட் பொசிஷன். அந்த அன்லக்கி டிஃப்ளெக்ஷனுக்கு நீ எதுவும் பண்ண முடியாது. கரெக்ட். யூ கேனாட். அது அன்லக்கிங் கூட சொல்ல மாட்டாங்க, சீரியஸா சொல்றேன். 4 பேருக்கு நடுவில் ஷாட் எடுக்கிறான் டூவே, 4 பேர்ல ஒருத்தவன் கூட அவன் பக்கத்துலயே போல, க்ளோஸ் டவுன் பண்றதுக்கு பக்கத்துலயே போல. ஸ்டீவன் ஜெரார்ட் சொன்னாத போஸ்ட் கேம் எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ் 4 பேர் நின்னுட்டு இவன் ஷாட் எடுத்துருவானோ அப்படி தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க 4 பேர். அப்படியே கூட ஐ திங்க் வான் டைக் வாஸ் இன் தி பெஸ்ட் ஸ்பாட் டு பிளாக் தட் ஷாட். யார் தெரியுமா கால் உள்ள விட்டா? கிராவன்பெர்ச். கரெக்ட். அதாவது நீ காலை உள்ள உருறினா ஒழுங்கா பண்ணணும். பால் நம்ம சும்மா நம்ம நீட்டுவோம், பட்டுச்சுன்னா ஓகே, படலைனாலும் ஓகே. அப்படி எதுக்கு நீட்டுற? இது எது தெரியுமா? இது ஏன்னா அவன் 6 கிடையாது, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அவனுக்கு ஒரு பிளாக் பண்ணணுமா, எப்படி பண்ணணும், இல்ல யூ கேன் ஸ்லைட் இன். எனக்கு இந்த கிராவன்பெர்ச்ச பாக்கும்போது எல்லாமே எனக்கு ஐயோ இந்த ஃபெபினியோ இருந்தா பரவாயில்லையே, ஐயோ இந்த ஃபெபினியோ இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு. ஏன்னா ஃபெபினியோ இல்லங்க, இந்த வருஷம் கேசமிரோ ஆடுற பாருங்க, அவன் கூட எடுத்துப்பாங்க இந்த சீசன். சீரியஸாங்க சேலஞ்சுக்குள்ள போக மாட்டான், ஹெட்டர் டியூவல் போய் வின் பண்ண மாட்டான், ட்ராக் பேக் பண்ணணும். ஐயோ நான் சாட்டினா சொன்னது ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பேசுறது தெரியாம. இவன் யூஸ் இல்லைங்க, யூஸே இல்ல நீ ஸ்டீவன் ஜெரார்ட் தான் சொன்ன, நீங்க சொன்ன பாயிண்ட் தான் சொன்னா. அவன் என்ன சொன்னா, ஓகே த கோல் கீப்பிங் கோச் கேன் ஹேவ் அ லுக் அட் வெதர் மமடாஷ்விலி வாஸ் இன் த ரைட் பொசிஷன் ஆர் நாட், பட் மோர் தென் தட் எனக்கு வந்து none of them stepped up towards him to get closer to him and not give him space to take that shot. ஏன்னா Dewey should not be having that shot in front of 3 people பேசிக்கா. 3 பேர் இருக்கீங்கடா, ஒருத்தர் இருந்தா கூட பரவாயில்ல, 3 பேர் இருக்கீங்கடா. அதாவது அந்த கேம் திருப்பியும் ரீவாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்மளுடைய கோல் கீப்பர் விட்டுருங்க, 10 பேரு எவ்வளவு பயந்துகிட்டே நின்னானுங்கன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, நீங்க அந்த மேட்ச் அனலைஸ் பண்ணுங்கிற கண்ணோட்டத்தோடய நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பயத்திலே ஐயோ பொசிஷன் விட்டோமோ, ஐயோ மேன விட்டோமோ, ஐயோ இப்ப அங்க போகணுமா இங்க போகணுமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு பயம் ஒண்ணு, புது ஃபார்மேஷன், லேக் ஆஃப் நாலேஜ், என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாம். அதாவது நீங்க ஒரு புது ஃபார்மேஷன் 2 நாள் ட்ரைனிங் அப்புறம் போட்டீங்கன்னா, யாரா எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, நான் அது ப்ரொஃபஷனல்ஸ்க்குன்னு சொல்லல, எந்த லெவல்ல இருந்தா நீங்க இன்ஸ்டிங்க்ட்ல தான் ஆடுவீங்க. கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு கோச்சிங் நம்ம சொன்னோம்ல, ஏதோ ஒரு பேச்சு வரும்போது பிரessing பத்தி, 2 பேர் ஒரு ஆள் கிட்ட போறானுங்க, அதெல்லாம் இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா இவனும் என்ன நினைக்கிறான், ஆஹா அவனை பிரஸ் பண்ணணும், அவனும் என்ன நினைக்கிறான், ஆஹா இவனை தான் பிரஸ் பண்ணணும், 2 பேரும் போறானுங்க. ஸோ இதெல்லாம் யூஆர் பிளேயிங் ஆன் இன்ஸ்டிங்க்ட் 2 நாள் கோச்சிங் இருந்ததுன்னா. பட் நிறைய பேர் செகண்ட் லீக் வரட்டும், ஆன்ஃபீல்டு வரட்டும் பாத்துக்கலான் இருக்காங்க. என்ன விஷயம்னா, அந்த பார்சலோனா கேம் 3-0 டவுன். ஐ விவிட்லி ஐ இதை சொன்ன நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ விவிட்லி ரிமெம்பர் தட் செகண்ட் லெக், லைக் இட் இஸ் த பெஸ்ட் நைட் ஆஃப் மை லைஃப். வாட்எவர், எனக்கு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணதோட, 2 பிரீமியர் லீக் வின்ஸ் நான் பார்த்ததோட, கார்லிங் கப்பை வின் பார்த்திருக்கேன், இது எல்லாத்தையும் விட வந்து ஃபார் மீ தட் நைட் ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங் லைக் தட் இன் மை லைஃப் டைம். சீரியஸா தட் நைட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஆனா என்ன தெரியுமா, அந்த நான் சென்னையில அப்போ இருந்தேன், ஐ யூஸ் டு கோ டு ஸ்கிரீனிங்ஸ். அப்போ சோ நான் வந்து 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஸ்கிரீனிங் பார்த்துட்டு 45 மினிட்ஸ் போறேன். கரெக்டா? எவனாச்சு வந்து மூளையோட இருந்தா மெஸ்ஸி வரான், சுவாரஸ் வரான், கூட்டினியோ வாஸ் a world class player. அப்போ நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போனானுங்க. கூட்டினியோ இருக்கான், யாரோ இருக்கானுங்க அந்த ஸ்குவாட்ல. டெம்பேலே இருந்தா அந்த கேம்ல, டெம்பேலே ஃபர்ஸ்ட் லெக் டெம்பேலே மிஸ் பண்ணாங்க. சோ அப்ப நான் பாக்குறேன் 3-0 டவுன், எல்லாத்த விட மெஸ்ஸி இருக்காண்டா, அவன் ஒரு ஷாட் எடுத்தானாலே முடிஞ்சிருக்கா. இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அப்ப அவே கோல்ஸ் வேற இருந்தது. அது கரெக்ட்
கரெக்ட். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த கேமுக்கு சாலா இல்ல, ஃபிர்மினோ இல்ல, மானே இருந்தா, ஒரிகி இருந்தா, அப்புறம் இன்னொருத்தன் யார் ஆடினான்னு தெரியல ஃப்ரண்ட் 3. ஐ திங்க் எண்டர்சன் ஃப்ரண்ட்ல ஆடுனான்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. எண்டர்சன் மிட்ஃபீல்ட்ல தான் ஆடினா. எண்டர்சன் மிட்ஃபீல்ட் தான் ஆடினா. எண்டர்சன் ஆடினா ஷக்கீரி ஆடினா. ஆமா கரெக்ட், ஷக்கீரி ஆடினா. அதுக்கு முன்னாடி தான் அந்த 3 days பிஃபோர் தான் நியூ காசில் போய் 3-2 வின் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் 80th மினிட்டுக்கு அப்புறம். நான் நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் அதான் நினைச்சேங்க. அப்ப கூட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஈவன் தோ இவ்வளவு பேர் சஸ்பெண்டடு, மெஸ்ஸி சுவாரஸ் நெய்மார் வராங்க, மெஸ்ஸி சுவாரஸ் இவங்கெல்லாம் வராங்க, நெய்மார்ல இவன் சாலா ஃபிர்மினோ சஸ்பெண்டட் இன்ஜர்டு வாட் எவர். நியூ காசில் அப்பதான் ஒரு பெரிய டஃப்பான கேம்ல அவே போய் ஆடிட்டு ஒரு டயரிங் கேம்ல ஆடிட்டு வந்திருக்கோம். அப்போ கூட எனக்கு நம்பிக்கை இருந்தது ஜெயிப்போன்னு. நான் சொல்றேன், இப்போ சில பேர் கேட்டிருக்காங்க பிஎஸ்ஜிக்கு வந்து லீக் ஃபிக்சர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண. நான் சொல்றேன்டா, இந்த வாரம் இருக்கிற லீக் ஃபிக்சர் என்னன்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் ஃபுல்லம், நீங்க ஃபுல்லமா அடுத்த மாசத்துக்கே போஸ்ட்போன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் ரெஸ்ட், ஒரு வாரம் ட்ரைனிங், எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. நான் அப்பவும் ப்ரெடிக்ட் பண்றேன் PSG 2-0 ஜெயிப்பானுங்க அடுத்த வாரம். இந்த கொனாட்டை வாய்த்து கம்மிடாம அவங்களுக்கு மட்டும் போஸ்ட்போன் பண்ணாங்க. the Premier League should do it in the future. அதை படிக்கும் போது பார்த்தேன், 40 நாள் நான் உனக்கு ரெஸ்ட் தரேன், உனக்கும் மேனேஜருக்கு 40 நாள் ரெஸ்ட் தரேன், மூளையோ 2 பேர் வருவீங்களான்னு கேட்டா என்னால அது கூட கான்ஃபிடண்டா ஆமான்னு சொல்ல முடியாது. கரெக்ட். நீங்க ஏதோ ஒரு கேமுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது இன்னும் ஒரு 2 hours ஆடி இருந்தா கூட நம்ம கோல் போட்டிருக்க மாட்டோம். நேற்று அப்படிதான் இருந்துச்சு. சீரியஸாங்க எனக்கு வந்து இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்றதுனால வந்து நான் கேம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்றோங்கிற ஒரு இது வந்துருது. கரெக்டா? இப்போ நம்ம வந்து பேசுறோம், இப்போ நம்மளுடைய ஒப்பீனியனுக்கு ஒரு 10 பேர் கண்டிப்பா இப்போ என்னோட ஒப்பீனியன் எல்லாருமே கொஸ்டினும் பண்றாங்க, சில பேர் 2-3 பேர் அக்ரியும் பண்றாங்க. நெசசரி என்னோட ஒப்பீனியனுக்கு யாரும் அக்ரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதானேங்க, யூ ஹேவ் போத் சைட்ஸ். you should have both sides. இப்போ நம்ம சொல்றது மட்டும் எல்லாரும் அக்ரி பண்றதுனா யூஸே கிடையாது. they should question us. அப்ப தப்பு பண்ணிட்டோம்னா क्वेश्चन பண்ணுவாங்க கண்டிப்பா. எனக்கு அது பார்க்கறதுனால எனக்கு இத்தனை நாளா வந்து ஒரு 6 மாசம் வந்து கரெக்ட் தான், he is done enough to win a game அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேட்ல தான் நான் இருக்கேன். பட் ஆனா இப்போ இதெல்லாம் பண்ணாம இப்போ இந்த யூடியூப்ங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ, நான் அந்த கேம் பார்த்திருந்தேனா, இல்ல இந்த கேம் இல்ல இந்த சீசன் ஃபுல்லா நான் எந்த கேம் பார்த்திருந்தேனா எனக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கும். நான் வந்து லிவர்பூலோடைய ஃபேனு, நான் ஒன்றும் லெஸ்டர் சிட்டியவோ பிரென்ஃபோர்டையோ இல்ல ஹூஎவர் மிட் டேபிள் கிளப்பை நான் சப்போர்ட் பண்ணல. ஃபார் மீ டு கோ த்ரூ இவ்வளவு லாசஸ் ரிப்பீட்டட்லி ஆனா லாஸ் நான் கோல் செலிப்ரேஷனே மறந்துட்டேங்க. எப்படி கோல் செலிப்ரேட் பண்ணனே மறந்து போச்சு. ஏன்னா கோலே வர மாட்டேங்குது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி இல்ல, நான் செலிப்ரேட் பண்ண ஒரே கோல் கடைசியான ஞாபகம் இருக்கிறது சோபோஸ்லையோட ஆர்சனல் கோல். சீரியஸா அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்ல எந்த கோலுக்கு நான் வந்து பயங்கரமா எக்ஸைட் ஆகி செலிப்ரேட் ஆனுங்கிற ஒரு ஞாபகம் கூட எனக்கு கிடையாது. லைக் அவ்வளவு பேட். நான் அதே யோசிச்சு பார்க்கிறேன், இப்ப நான் இந்த பொசிஷன் அவங்க எல்லாத்துடைய பொசிஷன் நான் இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். டே என்னடா பண்ற நீ, யூ கேன் செட் இட் அப் ஹவெவர் யூ வாண்ட். See, Arsenal had 0.17 XG before they scored Havertz's goal. அப்ப அவங்க நிலைமை நினைச்சு பாருங்க, என்னடா இதெல்லாம் ஒரு ஃபுட்பாலா, ஆனா ஜெயிச்சிட்டாங்க. கரெக்டா? ஒரே சான்ஸ் வந்துச்சு, கோல் முடிஞ்சா 1-0 லீட் எடுத்து நான் எமிரேட்ஸ் போறேன். நம்மளுது அப்ப கூட ஒரு சான்ஸ் வந்தா கான்ஃபிடன்ஸ் இருக்க நம்ம ஸ்கோர் பண்ணுவோம்ட்டு கிடையாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் மெஸ் அப் பண்ணுவான், இல்ல மேனேஜர் சொன்னபடி எவனோ ஒருத்தன் தப்பான பாஸ் போட்டுருவான். கண்டிப்பா இதான் நடக்கும். கோல் போடுறங்கிற ஒரு அறிகுறியே நம்மள்ட்ட கிடையாது. சீரியஸா கிடையாது. That's the problem. இப்போ செகண்ட் லைக் வராங்கல்ல, இப்ப அந்த சொன்ன எதுக்கு அந்த இன்சிடென்ட் எடுத்தனா, பார்சிலோனா இன்சிடென்ட், அந்த மாதிரி நான் வந்து லைஃப் டைம் லிவர்பூல் ஃபாலோ பண்ணதுல எந்த கேமுக்கும் ஸ்கேடா இருந்ததே கிடையாது. பிரைமரிலி பிகாஸ் மெஸ்ஸிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கறனால. he can completely change the game with one pass. அந்த மாதிரி ஒரு பிளேயர் மெஸ்ஸி. கரெக்ட்டா? the way I've been scared of Messi is யப்பா நான் ரொனால்டோ பார்த்து கூட அவ்வளவு ஸ்கேடா இருந்தது இல்ல, பட் மெஸ்ஸி இஸ் மெஸ்ஸி அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஏன்னா பிகாஸ் he can do everything on the pitch at every position in the pitch. Literally whatever he wants. ஆமா. இப்போ எனக்கு எப்படி இருக்கு, மெஸ்ஸி வாஸ் எவரிதிங். கரெக்ட். இப்போ எனக்கு PSG பார்த்து எனக்கு 11 மெஸ்ஸி தெரியுறாங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு கேவலமா இருக்கோம். ஏன்னா எவன் எங்க ஓடுவான், எவன் எந்த பாஸ வாங்குவான், எந்த ரன்னுக்குள்ள போறான் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆமா. இல்ல நேத்து இந்த எபிசோட் இல்ல நான் சொன்னீங்கல்ல 11 மெஸ்ஸி
தெரியுதுன்னு சொன்னீங்கல்ல, இது மட்டும் சொல்லிடுறேன். நேற்று அக்கீமி சென்டர் ஃபார்வர்டா திடீர்னு வந்தால ஒரு 2-3 வாட்டி சென்டர் ஃபார்வர்டு பொசிஷனுக்கு. இவன்லாம் சென்டர் ஃபார்வர்டு வந்தா, அதாவது எனக்கு என்னன்னா நம்ம டீமு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களோ, என்னடா அக்கீமியை மார்க் பண்ண வேண்டியது கர்கஸ் தானே, அவன் என்ன அங்க நிக்கிறான், அக்கீமி என்ன இங்க நிக்கிறான். அதாவது இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்மளுடைய ஷார்ட் ஃபால்ஸ் பத்தி பேசணும். பட் இஃப் யூ லுக் அட் இட் ஃப்ரம் PSG சைடு, திஸ் இஸ் a generational சைடுங்க. லைக் the hunger of the ball and the intensity on the ball, இந்த காம்பினேஷன் கிடைச்சு ஒரு லீவ் அவுட் த டிஃபென்ஸ், லீவ் அவுட் த சென்டர் பேக்ஸ், சென்டர் பேக் கோல் கீப்பர் 3 பேர் எடுத்துட்டா 8 பேர். If 8 people are aligned on the same exact concept of hunger of the ball, intensity on the ball போது no one can go close to such a team. Literally no one can go close. நீங்க PSG-யோட ஆங்கிள் இருந்து பாருங்கன்னு சொல்லி நேற்று யோசிச்சேன். ஒன் ஆஃப் த மெயின் ஜாப்ஸ் as a coach, இன்ஃபேக்ட் தி மெயின் ஜாப்னே சொல்லணும், மோர் தென் டாக்டிக்ஸ், மோர் தென் இது, இஸ் டு நோ யுவர் பிளேயர்ஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிளேயர்ஸ். அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். லைக் if you don't understand your players, you can be the world's best coach, ஆனால் ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ you have to know your players. எதுக்கு சொல்ல வரேன், லூயிஸ் என்ரிகே வந்து he knows his players. எப்படி தெரியுதுன்னா, he knows விட்டீனியா வந்து நம்ம அந்த 3 பேர் வித் விட்டீனியா பில்டப் ஆடி இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் விட்டோம்னா விட்டீனியா கேன் கேரி த பால், அந்த எபிலிட்டி இவனுக்கு இருக்குங்கிறது ஒரு கோச்சுக்கு தெரியுது. நம்ம கோச்சுக்கு நீங்கள் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் நம்ம இது சொன்னோம், எத்தனை பேர் நம்ம டீமில் டிரான்சிஷன் பிளேயர்ஸ், எத்தனை பேர் வந்து க்ளோஸ் பால் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். உங்ககிட்ட சாலா இருக்குது, கேக்போ இருக்கான், எக்கிட்டிகே இருக்கான், வேர்ட்ஸ் இருக்கான், ஆல் ஆஃப் தெம் ஆர் குட் ஆன் டிரான்சிஷன்ஸ். ஆனால் யூ வாண்ட் டு பிளே பொசிஷன் பேஸ் ஃபுட். சம்டைம்ஸ் ஒரு ஜாபோட கோச், ஓகே உனக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, 5 நோட்டில் ஒர்க் ஆச்சு, உனக்கு ஒரு பொசிஷன் பேஸ் சிஸ்டம் தான் நீ ஆடணும்னு நினைக்கிற, பட் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லைனாக்க நீ என்ன பண்ணுவ? You cannot play that. You have to play a transition system. ஒரு கோச் வந்து அடாப்டபிளாக இருக்கும். நீங்கள் குவார்டியோலா சொன்னீங்க, இவ்வளோ சீசன்ஸாக நம்ம குவார்டியோலா பார்த்துருக்கோம், இந்த சீசன் விட்டுருங்க, இவ்வளோ சீசன்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். He has always been a possession first coach. அதாவது கைல் வாக்கர் இதை பற்றி பேசியிருப்பாங்க கேரி நெவில்ட்ட, ஒரு கோச் எப்படி he knows his players and he adapts to his players-னு. அவன் சொன்னா ஃபஸ்ட்டு வந்து நானும் மெண்டியும் வந்து அந்த பக்கம் இருப்போம், we used to go up and down ரைட் விங் லெஃப்ட் விங்கில். அப்புறம் டீம்ஸ் ஃபிகர்ட் அஸ் அவுட். அதுக்கப்புறம் என்ன பண்ணா குவார்டியோலா, he said okay these people are good enough to come inside. கேன்சலோ வந்தான் உள்ள. ஸ்டோன்ஸ் வந்து அவன் என்ன சொன்னான், ஸ்டோன்ஸ் நீ முன்னாடி போ, ஒன்னால மிட்ஃபீல்ட் ஆட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன் பொசிஷன், ஸோ நீ முன்னாடி போ, வாக்கர் ஒன்று கவர் பண்ணுவான் அங்கே. இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டாக்டிக்ஸ். ஓகே இதெல்லாம் டாக்டிக்ஸ்னு சொல்லலாம், ஸ்டோன்ஸ் முன்னாடி போன்னு சொல்றது அதெல்லாம், பட் இட்ஸ் ஆல்சோ நோயிங் யுவர் பிளேயர்ஸ். ஸ்டோன்ஸ் முன்னாடி போன்னு சொன்னா ஏன் வந்து இன்னொரு சென்டர் பேக் முன்னாடி போன்னு சொல்லல, ஏன்னா இன்னொரு ஸ்டோன்ஸ் கேன் டூ தட் ஜாப், இவனால பண்ண முடியாது அப்படி. இட்ஸ் ஜஸ்ட் இந்த நோயிங் யுவர் பிளேயர்ஸ். அதாவது இந்த டீம் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஸ்லாட் நோஸ் வாட் டு டூ வித் திஸ் டீம், அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ டேக் இட் a step back சொல்றேன். if this is your idea, if possession based football is your idea, எதுக்கு ஈசாக், எதுக்கு எக்கிட்டிகே? அதுவே மெயின் பிளண்டர். நீ வந்து 200 மில்லியன் போட்டிருக்க, ஒருத்தவனுக்கு 125, எக்கிட்டிகே 65 70, 195 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பொசஷன் பேஸ் சென்டர் ஃபார்வர்ட் யாரு? ஹாரி கேன் மாதிரி ஒரு பிளேயர் தான் பொசஷன் பேஸ் சென்டர் ஃபார்வர்ட். முன்னாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, பின்னாடி டிராப் பண்ணி லிங்க் பண்ணி எங்க வேணாலும் ஷாட் எடுக்க முடியும், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஆட முடியும். எக்கிட்டிகேனால ஹோல்ட் அப்பே பண்ண முடியல. நீ அவனை கொண்டாந்து ஈசாக்கோடைய கேமே கொஞ்சம் ஸ்பேஸோட ஆடுற கேம் தான் ஈசாக்கோடைய கேமே. அவங்க ரெண்டு கூட இல்ல, எக்கிட்டிகே கூட நான் இவள் எக்ஸ்கியூஸுங்க, ஏன்னா இஸ் யங் பிளேயர், நான் இவனை இப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு ஹாரிகேன் டைப்ல டெவலப் பண்ணலாங்கிற அந்த ஒரு நினைப்போட கூட வாங்கிக்கலாம். ஈசாக் வந்து பிரீமியர் லீக்ல ஒரு சீசன் ஆடி, ஒரு சீசனோ 2 சீசனோ ஆடிட்டான். யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர் இஸ். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஈசாக்கு போய் சடனா மாத்த போறதுல ஹாரிகேனா, அவனுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் 3 நீங்க மாத்தணும் ட்ரை பண்ணீங்களா? ஈசாக்கே சொல்லுவான்டே, நான் இந்த மாதிரி பிளேயர் இல்லடா, என்னோட ஸ்ட்ரென்த் பாசிங் இல்ல, என்ன போய் நீ ஹாரிகேன் மாதிரி ஆகுன்னு சொன்னா என்னால முடியாதுன்றான் அவனே. அதுதான் இது நான் எப்பவே சொன்னேன், பட் ஐ டுக் இட் ஆன் another side. We are slowly becoming Manchester United ன்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? The fans wanting to get rid of the manager straight away. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் சொன்னேன், ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணா கூட இந்த மேனேஜரை தூக்குடா, அடுத்த மேனேஜரை கொண்டு வாங்க, மறுபடியும் அதை பண்ணுங்க, மறுபடியும் இந்த மேனேஜர் தூக்குங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் ஃபேன்ஸ் வந்து we are becoming Manchester United சொன்னேன். On the flip side நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா the club is becoming Manchester United. தெரியுமா? Get all the best players, எடுத்து கொண்டு வந்து போட்டுரு, அதுக்கப்புறம் மேனேஜர் நீ என்னமோ ஃபிகர் அவுட் பண்ணி நீ என்னமோ விளையாட வெயி, அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியலங்க. அதுதான் எனக்கு என்னோட வரி என்னன்னா,
வை நீங்க சொல்றீங்க இப்போ யுனைடெட் அதை பண்ணாங்க, டி மரியாவை தூக்கி போடு, இப்ராஹிமோவிச் தூக்கி போடு, மேனேஜர் என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டோம் அப்படி. ஆனால் நம்ம திஸ் இஸ் வேர் ஐ டிஃபர். ஐ டோன்ட் திங்க் வி ஆர் பிகமிங் மேன்செஸ்டர் யுனைடெட். ஏன்னா அந்த சென்ஸில், ஏன்னா ஐ திங்க் ஸ்லாட் ஹஸ் ஹேட் அ ஹேண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸில். ஏன்னா நீங்கள், நான் இது ஏதோ ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், நீங்கள் 125 மில்லியன் வந்து சும்மா போய் நீங்கள் வாங்கிட்டு வர போகிறது இல்லை. ஸ்லாட்டை கேட்டு தான் நீங்கள் வாங்கிட்டு வர போகிறீங்க, ஈசாக்கியோ எக்கிட்டிக்கேவையோ வேர்ட்ஸையோ. சரிங்க, இப்போ நான் இல்ல எதுக்கு சொல்ல வரேன், இட்ஸ் அகைன் a case of recognize. இதுவும் வந்து இட்ஸ் ஆன் ஸ்லாட். ஓகே, யூ ஹவ் ஸ்டார்டட் தட் transition to a possession team. ஆனா உனக்கு தெரியும் இப்பவும் சாலா இருக்கான், இப்பவும் கேக்போ இருக்கான், அவங்க தான் உங்க ஃப்ரண்ட் லைன்னு தெரியும். ஸோ யூ ஸ்டில் நோ ஓகே உனக்கு பொசிஷன் ஆடணும், பட் ஆனால் இந்த சீசன் ஆட முடியாது. இந்த சீசன் வந்து டிரான்சிஷன் தான் ஆட வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் தான் நம்ம வந்து பொசிஷன் ஆடலாம், இன்னும் ஒரு ஃபியூ டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு அப்புறம். அந்த ஒரு அவேர்னஸ் ஆஃப் யுவர் டீம் அதுதான் உங்களுக்கு கேட்க வந்தேன். இப்போ நீங்க வந்து ரிச்சர்ட் யூஸும் மைக்கேல் எட்வர்ட்ஸா நீங்க அந்த 2 பேர்த்து பொசிஷன் நீங்க எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்லாட், நான் வந்து சொல்றேன், இங்கே நான் வந்து பொசிஷன் பேஸ் தான் நான் ஆட போறேன். எனக்கு வந்து என்னால நுண்ணியாச்சை வச்சு மாரடிக்க முடியாது. அவன் ஏற்கனவே சான்ஸ் மேல சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான், என்னால அது முடியாது. டியாஸ் வந்து எனக்கு அவனும் எந்த சான்ஸையும் மிஸ், எல்லா சான்ஸையும் அவனும் மிஸ் பண்றான், அவனும் எதுவும் ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறான். கெட் மீ 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ், பட் ஐ எம் கோயிங் டு பிளே பொசிஷன் ஸ்டைலுங்கிறேன். திஸ் இஸ் ஸ்லாட். நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அப்ப உங்களோட ஐடியா என்னவா இருக்கும்? சரி, பொசிஷன் பேஸ்டு சென்டர் ஃபார்வர்ட்ஸ் யாரு நீங்க யோசிப்பீங்கல்ல, அப்போ உங்களோட லிஸ்ட்ல ஏன் ஈசாக்கோ எக்கிட்டிக்கேவே வந்தான்? அதான் என் கேள்வி. எக்கிட்டிகே கூட அதான் சொன்னேன், எக்கிட்டிகே கூட நான் ஒத்துப்பேன், ஈசாக்கே வந்தான்னு எங்க எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ என்ன இதுதாங்க வீடோ. அதாவது நம்ம இந்த பாட்காஸ்ட்ல 2 பேரும் பேசுறோம், நீங்க சொல்றீங்க இப்படி நான் வரேன், ஒரு சினாரியோ மாதிரி கொடுக்குறீங்க. எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. வி டோன்ட் நோ அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுன்னு. ஸ்லாட் சொல்லியிருக்கலாம், எனக்கு ஈசாக்கு தான் வேணும், எனக்கு ஈசாக்கு தான் இந்த சிஸ்டமுக்கு ஃபிட் ஆவா. ஈவன் இஃப் ரிச்சர்ட் யூ செட் ஓகே இல்லை ஈசாக்கு இது ஃபிட் ஆவான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அல்டிமேட்லி ஈஸ் த கோச், பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்கான். யூ ஹேவ் டு சே எனக்கு ஈசாக் வேணும்னா எனக்கு ஈசாக் வேணும்னு யூ ஹேவ் டு கிவ் ஹிம், வேற வழி இல்லை. இட் குட் ஹவ் பின் தட் வே. இல்லை இட் குட் ஹவ் பின் அ கேஸ் ஆஃப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லாட் வந்து எனக்கு வெறும் பொசிஷன் ஸ்ட்ரைக்கர் தான்ப்பா வேணும், ஒரு ஆரிகன் டைப் இருந்தால் போதும் அப்படின்னு. ஸ்லாட் இல்லைங்கிறேன், ஹியூக்ஸோட செட் ஈசாக் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கான், அவன் அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளேயர் தான், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், பட் அவன் அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளேயர் தான், ஸோ நம்ம வாங்குவோம். ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தட் இஸ் த பிக்கெஸ்ட் இஷ்யூ நமக்கு இங்கே பாட்காஸ்ட்ல பண்ணுவோம். சரி, ஃபைனலாக உங்களை கேட்குறேன். நவ் இல்ல பிஃபோர் வி ஃபினிஷ் இந்த கேம்ல ஃபைனல் லாஸ்ட் மினிட் அது பெனல்ட்டியா இல்லையா கொனாட்டே புஷ் பண்ணது? 1க்கு அப்புறம் எத்தனை 0 வேணாலும் போட்டுங்க, கடைசியில பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுருங்க, அந்த அளவுக்கு பெனல்ட்டி அது. அதோட கிளியர் அண்ட் ஆப்வியஸா ஒரு பெனல்ட்டி இருக்க. இன்னைக்குதான் நியூஸ் வந்திருக்கு, கொனாட்டே ஹஸ் காட் a நியூ கான்ட்ராக்ட். எதுக்குடா அவனுக்கு ஒரு அவனுக்கு கொடுத்ததுக்கான ஒரே ரீசன் என்ன தெரியுமா? புதுசா போய் ஒருத்தனை வாங்கினோம்னா 50-60 மில்லியன் கொடுத்து வாங்கணும். யாருமே 50-60 மில்லியனுக்கு கம்மியா வாங்க முடியாது இனிமேல். ஏற்கனவே ஜாக்கெட்டா வாங்கியாச்சு, 55 மில்லியனுக்கு வேற வாங்கி வச்சாச்சு. அதனால வேண்டைக்கு எப்படி இருந்தா நெக்ஸ்ட் இயர் தான் லாஸ்ட் இயர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் போச்சு. he is no longer going to be with us அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் 1 இயருக்காக வேண்டைக், கொனாட்டே, ஜாக்கெட், லியோனி அண்ட் கோமெஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சரி போய் தொலை, 250K வேணுமா வச்சுக்க. 250Kனா வருஷத்துக்கு எவ்வளவு வருது உனக்கு? வந்து ஒரு 18-19 மில்லியன் வருது. சரி பரவாயில்ல, 18-19 மில்லியன் வந்து வருதுன்னா 4 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 70 மில்லியன் ஆச்சு. சரி பரவாயில்ல போய் தொலை, நான் வந்து ஒரு 60 மில்லியனுக்கு ஒருத்தனை வாங்கி அவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு ஒரு 80 மில்லியன் வேற போதும், நான் ஒரு 10 மில்லியன் நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத மட்டும்தான் யோசிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். வேற இதுல ஒன்னும் லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் கிடையாது இவனுக்கு கொனாட்டேக்கு புது கான்ட்ராக்ட் கொடுக்கறதெல்லாம். பட் இன்னொரு நியூஸ் வந்துச்சு, ராபர்ட்சன் இஸ் லீவிங் தி கிளப்னு. பட் அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். ஆமா, அத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். பட் இல்லங்க, கடைசியா நான் கேட்க வந்தது, சாரி கடைசியா கேட்க வந்து நான் சொன்னேன், நீங்க தான் ஹியூஸ், நீங்க தான் எட்வர்ட்ஸ், இப்போ நீங்க இத பாத்துட்டீங்க, இத்தனையும் பார்த்தாச்சு, இந்த சீசன் ஃபுல்லா பார்த்தாச்சு, ஓகேவா? Although some of the blame falls on the players, majority of the blame should go to the manager. அது undoubtedly yes, whatever percentage, இவனுக்கு அவ்வளவு percentage, whatever percentage stops with the manager. எப்ப சாக் பண்ணுவீங்க?
நான் ஹியூஸா இருந்து எப்போ சாக் பண்ணுவேன்னு கேக்குறீங்களா இல்ல இவங்க எப்போ பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க? இமேஜின் யூ ஆர் ஹியூஸ் ஆர் எட்வர்ட்ஸ் ரைட் நவ. ஓகே ஓகே புரிஞ்சது. நான் வந்து ஒரு 3 மாசம் முன்னாடியே பண்ணியிருப்பேன். இவ்ளோ வந்தாச்சு, இப்பதான் நான் கேக்குறேன். நானு இவ்வளவு வந்தாச்சு, இதுக்கப்புறம் எப்ப? நான் வந்து இப்போவே சாக் பண்ணிடுவேங்க. ஏன்னா ரியலிஸ்டிக்கா நான் இது எபிசோட்ல சொன்னேன், கடைசி 4 ஃபிக்சரே போதுங்க. நம்ம சாம்பியன்ஸ் இந்த மாதிரி ஆடணும்னா சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால்லாம் கிடைக்காது. ஓகே நீங்க சொல்லலாம், சில பேர் சொல்லலாம் இன்னும் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு தியரட்டிக்கலா, ஸோ அதனால ஜாப்ல வச்சிருப்போம், அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த சீசன்ல சாக் பண்ணிக்கலாம். இப்போ ஐ டோன்ட் சி த ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவிங். சரி, ஒரு ஜெராடுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உடனே ஸ்டீவன் ஜெராடு தான் என்னோட ப்ரிஃபர்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லலை. இல்ல எதுக்கு சொல்ல வரேன், ஏதோ ஒரு இன்டர்ம் மேனேஜருங்க, ஜெராடு கூட வேணாம், ஏதோ ஒரு ஜேஸ் பியரிங் வச்சுக்கோங்க. ஜேஸ் பியரிங் வரான் வந்து எனக்கு வந்து ஓகே ஒர்ஸ்ட் கம் ஒர்ஸ்ட் என்ன ஆக போகுது, ஜேஸ் பியரிங் லூசஸ் எவ்ரி சிங்கிள் கேம். ஸ்லாட்டோட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல ரெண்டு பேருக்கும். அட்லீஸ்ட் ஜேஸ் பியரிங் வந்தால் நியூ மேனேஜர் பவுன்ஸ்லேயாச்சும் ஏதாச்சும் ஒரு நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். சீரியஸாங்க அந்த ஜாய்ஸ் இல்ல பால் ஜாய்ஸ் அப்படியே நரேட்டிவ் மாறிடுச்சு. இந்த மேன் சிட்டி கேமுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. he is on the brink, like this is going to be just, I think PSG கேமுக்கு அப்புறம் is getting the sack, I think so, but I don't know. ஏன்னு கேட்டா இப்ப நம்ம 49 பாயிண்ட்ல இருக்கோம், ஓகேங்களா? 7 கேம் இருக்கு. I am very sure 11 பாயிண்ட் எடுத்தா we will get Champions League from the 7 from 21 at least 11. 3 கேம் வின் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி பிரென்ஃபோர்ட், யுனைடெட், செல்சி, வில்லா, எவர்டன், ஃபுல்லம், இன்னும் ஒரு கேம் ஏதோ மிஸ் பண்றேன், ஏதோ ஒரு கேம். ஆனா நம்ம விளையாடுற எல்லா ஆப்போனன்ட்டும் நம்ம கூடயே, யாரு? கிறிஸ்டல் பேலஸ் நினைக்கிறேன். கிறிஸ்டல் பேலஸ் கரெக்ட். நம்ம விளையாடுற எல்லா ஆப்போனன்ட்டும் நம்ம பக்கத்துலயே இருக்காங்க. அதாவது 2 மேல 2 கீழே இப்படிதான் இருக்கு எல்லா ஆப்போனன்ட்டுமே. கிறிஸ்டல் பேலஸ் மட்டும் 10th என்னமோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். Where do you get the 3 wins? For me 60 points this season will get you top 5. Top 5 Champions League confirm ஆயி போச்சு இப்போ. 60 points will definitely get you top 5. I am very very confident. 11 பாயிண்ட் வேணும். 3 wins and 2 draws out of 7 games. முடியுமா? இப்போ 11 பாயிண்ட் எங்க இருந்து வரும்னு கேக்குறீங்களா? சோ நான் இது கால்குலேட் பண்ணேன். பெஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொல்றது பை தி வே. ஃபுல்லம் 3. ஓகேவா? பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இருங்க, இந்த வீடியோல ஃபுல்லம் பத்தி பேசவே இல்ல. இது மறுபடியும் சொல்றேன், அந்த 1% ஹோப் இப்போ எனக்கு இருக்கிறது. ஆப்வியஸ்லி as a fan எனக்கு வந்து 1% ஹோப் இருக்கு. ஆனா எதுக்கு தெரியுமா எது சொல்றேன்? அந்த 1% ஹோப்புக்கு you need to be very very fresh firstly. அந்த ரிட்டர்ன் லெக்ல அந்த ரிட்டர்ன் கேம் வரும்போது பேசுவோம். பட் அந்த ரிட்டர்ன் லெக்ல everything should go perfectly well for you. Like everything should go perfectly well. அதுக்கு நீ என்ன பண்ணும்? முதல்ல பிசிக்கலா மென்டலா நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணும்? சனிக்கிழமை கேம் ஃபுல்லம் அவையா ஹோமங்கன மாறுறது. அதுவே நான் பார்க்கல. இந்த கேம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஹோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கிறிஸ்டல் பேலஸ் தான் அவேன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? சரி, ஹோம் கேம். திங்க் சோ. If you want to have a 1% chance, ஃபுல்லம் கேமை நீ 60 நிமிஷத்துல முடிச்சிட்டு you have to take everyone off. That is your only possibility to win that game. நீங்க கவலைப்படாதீங்க, ஃபுல்லம் கேமை முடிச்சிருவாங்க 60 நிமிஷத்துல. ஐயோ இல்ல, ஓகே நீங்க கேட்டீங்க. ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தேன்னா ஃபுல்லம் 3 வெச்சுக்கோங்க. கிறிஸ்டல் பேலஸ் 3 6 2 வின் வந்துருச்சு. அப்புறம் பாக்கி யார் இருக்காங்க சொன்னீங்க? எவர்டன், பிரென்ஃபோர்ட், அப்புறம் அந்த மீதி 3. எவர்டன் அவே, சோ அங்க போய் ஒரு டிரா. ஓகே, யுனைடெட் அவே ஒரு டிரா, ஓல்ட் ட்ராஃபோர்ட். ஓகே, அங்க ஜெயிச்சதா அங்க லாஸ்டா எப்போ நல்லா ஆடின காலத்திலேயே ரொம்ப எத்தனை கோல் வாங்கட்டு உட்கார்ந்திருக்கேன் இவர் டிராமா. இல்ல அது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா சொல்லி தானே இது ஆரம்பிச்சது. சரி 8 பாயிண்ட் 8 பாயிண்ட். அப்புறம் செல்சி, வில்லா, பிரென்ஃபோர்ட். செல்சி கேவலமான செல்சி வந்தானுங்கன்னா அங்க 3 பாயிண்ட். 3 எல்லாம் கிடையாது, 1 தான். ஆன்ஃபீல்ட் அவங்க அப்படிதான் 11 பாயிண்ட் வரும். இதுல வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னோட ஆக்சுவல் ஒப்பீனியன் என்னன்னா ஃபுல்லம்ட்ட 1 பாயிண்ட். ஓகேவா? கிறிஸ்டல் பேலஸ்ல 0. அந்த அது ஒரு நாசமா போன ஸ்டேடியம். ஐ திங்க் சோ. ஒரு நாசமா போன ஸ்டேடியம் அது. ஐ திங்க் அவே நினைக்கிறேன். ஹோமா இருந்தாலும் 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலாம் வருமானு தெரியாது. எவர்டன் தோத்துருவோம்.
கேரண்டீடு. டேவிட் மாயஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற எவர்டன், ஃபார்ம் இல்லாத எவர்டன்ட்டே 2-1 டிரா பண்ண டீம் இது. ஃபார்ம் இருக்கிற எவர்டன்ட்டு இவனுக்கு கண்டிப்பா தோத்துருவானுங்க. ஓல்ட் ட்ராஃபர்டு கேட்க வேணாம், தோத்துருவானுங்க. எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா செல்சி இப்பவும் அவனுங்க எந்த செல்சி வருவானுங்க தெரியாது. நல்ல செல்சி வந்தாலும் ஒரு சான்ஸ் இருக்கு, ஏன்னா அவங்க கன்சீட் பண்ணிடுவாங்க எப்படியாச்சும். நம்ம போடணும்ல, கோல் அடிக்கிறதே மறந்து ஓச்சுன்னு பேசிட்டு இருக்கிறேன் நானு. நம்ம இங்க அடிக்க போறோம், அவனுங்க ஓன் கோல் போடுவானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே. நம்மளால எதுவும் நடக்காது, எல்லாம் அவங்களால நடந்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் யாரு வில்லா வந்து இந்த லாஜிக்கை கேட்டீங்கன்னா அசந்துருவீங்க நீங்க. அதுக்குள்ள தேவோட கன்ஃபர்ம்டு சாம்பியன்ஸ் லீக். ஸோ அதனால டைட்டிலும் வராது, சாம்பியன்ஸ் லீக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஏனோதானோ ஆடி அதுக்கப்புறம் நமக்கு 3 பாயிண்ட் வரும். அப்படியே சாமி. அதுக்கப்புறம் பிரென்ட்ஃபோர்டு, எனக்கு என்ன நம்பிக்கைன்னா பிரென்ட்ஃபோர்டு ஆடும்போது அவங்க சாம்பியன்ஸ் லீக்லாம் இனிமே கிடைக்காது, எப்படியும் யூரோப்பா கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்களும் ஏனோதானோன்னு ஆடுவாங்க. அப்படி ஒரு 3 பாயிண்ட். ஏனோதானோன்ட்டு ஆடலினாலும் என்ட்ரசென்ட் ஒரு பெட்டி அனுப்புறோம், கெலகர்ட்ட ஒரு பெட்டி அனுப்புறோம். கடைசி கேம் மோசாலாவுடைய ஃபேர்வெல், ஆண்டி ராபர்ட்சனுடைய ஃபேர்வெல், ஆன்ஃபீல்ட்ல வேற ஆடுற, ஒழுங்கு மரியாதையா வின்ன கொடுத்துட்டு போறேன்னு காலில் விழுந்து கதறோம். அதுதான், வேற வழியே கிடையாது. இப்ப புரியுதியா ஏன் சாலா இந்த சீசன் கிளம்பணும், ராபர்ட்சன் இந்த சீசன் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுதான் லாஸ்ட் கேம். எல்லாரும் bringing the group back together. எண்டர்சன் இருப்பான், கெலகர் இருப்பான், இவங்க 2 பேரும் இருந்து கிளம்புறாங்க, ஒரே ஜமாய் பண்றோம் கடைசி கேம். ஆனா சாம்பியன்ஸ் லீக் கூட பண்ணா பரவாயில்ல, இல்லைன்னா கவலைக்கிழமா இருக்கும். நடக்காது. PSG வின்னிங் அட் ஆன்ஃபீல்டு 2-0. இதுல ஆன்ஃபீல்ட்ல டிக்கெட் பிரைஸ்க்கு அகைன்ஸ்டா இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றானுங்களாம். அதத்தான் பார்த்தேன். டேய் வேற என்னைக்காச்சும் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கடா, அன்னைக்கு பண்ணி தொலைச்சறாதீங்கடா அப்படின்னு. ஆமா, பட் எனிவே இது ஏற்கனவே 1 hour 15 minutes ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து பார்த்தவங்களா இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. நாங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லம் பத்தி எல்லாம் பேசலாம், ஏன்னா அந்த கேம் தோத்துற போறோம் எப்படி இருந்தாலும். எமில் ஸ்மித் ரோ 3 கோல் வச்சுக்கோ. இன்னைக்கு என்னோட அதான் ப்ரெடிக்ஷன். இந்த இதுக்கு தான் நான் விழுந்துட்டேன். PSG ஜெயிப்போடு வேற நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்ன மூளையில சொன்னேன்னு தெரியல, கருமாந்திரம். சரி, இவனுங்களெல்லாம் நம்பினதுக்கு நான் போய் நாடு மாடு மேய்ச்சிருந்தா கூட காசு பார்த்துருக்கலாம். கொய்யால இவனுங்களை வச்சு எனக்கு பிரயோஜனமே இல்லை. பட் எனிவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஐடி தெரியும். பட் வேற எதுவும் இல்லை. அடுத்தது என்ன, ஐயோ இது ஃபுல்லம் கேட்கலாம், லைவே கேட்காதீங்க, என்னால் முடியல.